இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
வானத்தில் தூதர் கூட்டம் எக்காளதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காளதுணி கேட்கும்போது, இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசுராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அருமையான போதகர் ஐயாவுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அருமையான சகோதரிக்கும் அவருடைய கணவர் பிள்ளை யாவருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2ஆம் நாளிலே சுதந்திர தினவிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேர் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 72 hours ப்ரேயர் கண்டினியூ நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். எஸ்தர் அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க. அப்போ தான் எழுப்புதலே கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 128 நாடுகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு எஸ்தர் என்ன செய்தாங்க? 72 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க, மொர்தகாய் காத்திருந்தாங்க. அப்படி தான் ஐயா என்ன பண்ண மொர்தகாயாகும். சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? எஸ்தரை போலவும் அரிமணி சிஸ்டர் எஸ்தரை போல என்ன பண்ணுறாங்க? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. நிச்சயமாக பெங்களூர் பகுதியில் சில கோடி என்ன பண்ண போகுது? ஏற்கனவே நம்ம கோடி பறந்து நிற்குது, அந்த கொடியை எடுத்துட்டு ஆண்டு என்ன பண்ண போகிறாரு? இந்தியா தேசம் எங்கும் சிலுவை கொடி பறக்க போகுது. ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் எழுப்புதலில் 7 வகைகள் இருக்கிறது. எத்தனை? எழுப்புதலில் 7 வகைகள் இருக்கிறது. முதலாவது வசன எழுப்புதல். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எது முக்கியம்? வசனத்தில் எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? எப்போ பார்த்து இரவும் பகலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாயினால் பேசின வார்த்தைக்கு நம்ம என்ன செய்தல்? அவரோட அந்த வார்த்தை என்னோட பேசுங்க ஆண்டவர்னு அவரோட பேசுறது தான் வசனத்தை என்ன பண்ணுறது? எழுப்புதல். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீ வாசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னோட பேசுகிறாரு. புரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுன்னு 100க்கு அதிபதி வரான். அவன் 100க்கு அதிபதி வந்து ஒரே வார்த்தை சொல்லும் போது என்ன உண்டாகுது? சொல்லுங்க. ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது. புரியுதுங்களா? ஐயா விடுதலை உண்டாச்சு. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் வாயில் புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன இருக்குது? வல்லம் இருக்கிறது. அதனால தான் நமக்குள்ளே ஆவியானவர் அனுப்பப்பட்டு நம்ம பேசும்போது அந்த வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. 2வது ரட்சிப்பின் எழுப்புதல் உண்டாகணும். வசனத்தை நீங்கள் நல்லா நிறைவாக அறிந்து கொண்ட போது தான் நீங்கள் போய் சுவிசேஷம் என்ன பண்ணுவீங்க? நிறைய ஜனங்களுக்கு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதான் நிறைய பேர் இருப்பாங்க. புரியுங்களா? அத்தனை பேர் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? உங்கள் வாயினால் வசனம் பேசணும். எங்கே வசனம் பேசலாங்க என்ன பண்ண முடியாது? ரட்சிப்பை பார்க்க முடியாது. அப்போ ரட்சிப்பை எப்படி பார்க்க முடியும்? வசனத்தை பேசணும். வசனத்தின் போய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்கள் பேச தான் வாழ முடியும், கை கொள்ள முடியும். புரியுங்களா? நாங்கள் ஒரு இந்தியன் ஆர்மியில் 40 வருஷம் பணிபுரிந்து வந்தோம். எத்தனை வருஷம்? 40 வருடங்கள். ஆனாலும் இன்றைக்கி வசனத்து மேலே ஏன் பசிதாகனா, இதை 25 வருஷமாக என்ன பண்ணுறோம்? இரவும் பகலமாக படுத்து தூங்கினுக்கும் போது கூட ஞாபகத்தில் வசனம் தான் வரும். ஹல்லேலூயா. நாளைக்கு சாப்பாடு என்ன செய்யணும், நாளைக்கு துணி என்ன எடுக்கணும், அதெல்லாம் குறித்து கிடையாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டார். நீங்கள் ரட்சிக்கப்படுற நாளில் என்ன பண்ணிட்டாரு? உண்ண உணவையும் உடுத்த உடைகளையும் இருக்க இடங்களை என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டல் கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை குறித்து அதே கவலைப்படுறோம். புரியுதுங்களா? அதில் குறித்து நீ கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நம்மளாம் பெற்றது என்ன ரட்சிப்பு? பெரிதான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவனை சொல் நீங்கள் பெற்றீங்க ரட்சிப்பை, இன்னும் மற்றவர்கள் பெறாத இருப்பதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? நம்ம கவலைப்படணுமா? அல்லேலூயா. நம்ம முகத்தில் யாராவது ரட்சிக்கப்படாதுன்னா இந்த தெருவில் நீங்கள் போகிறீங்க, எவ்வளோ ஜனங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்போது கவலைப்பட்டுருக்கிறீங்களா? புரியுங்களேன். ஆண்டவர் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையில் என்ன சொன்னார்? அடையாளங்களினாலும் ஃபர்ஸ்ட் அடையாளங்களை செய்கிறார் ஆண்டவர். அற்புதங்களினாலும் இரண்டாவது அற்புதம் செய்தார். பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பலத்த செய்களை செய்தார். தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் என்ன பண்ணாரு? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. நான்காவது ஐந்தாவது தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற தேவன் தாமே என்ன பண்ணியிருக்கிறாரு? பலத்த சாட்சி கொடுத்திருக்கிறமாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அப்போ ஆறாவது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நாம் கவலையற்றிருப்போம். ஏழாவது நாம் கவலைப்பட்டுக்கினே இருக்கணும். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி? அப்ப என்ன தண்டனை? அது தண்டனை என்ன தண்டனை இருக்கும் யோசித்து பாருங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது? நரக தண்டனை இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் பலத்த செய்கைனாலும் பரிசுத்தர் பகிர்ந்து கொடுக்குற காரியத்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நமக்காக பொழிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாம் கவலைப்படணுமா? நெகேமியாவுக்குள்ள என்ன இருந்தது? கவலை இருந்தது. அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று இப்படி சொல்லிட்டாங்க 2 பேர். இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அது எப்படி இருக்குதா? குப்பை மேடாக இருக்குதான். அந்த குப்பை மேடுன்னு சொன்ன பிறகு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி நம்முடைய பெங்களூர் பட்டணம் எப்படி இருக்குது? குப்பை. அல்லேலூயா. சிஸ்டர் அதுமாதிரி சொல்லி நல்லா ஜெபம் பண்ணாங்க. விபச்சாரம், வேசிதனங்கள், அசுத்த ஆவியினுடைய கிரியைகள், விக்கிர ஆராதனை நிரம்பி இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் என்ன? அது லஞ்சம், பயங்கரமான கொடிய வியாதிகள் உள்ள நுழைஞ்சிருக்கிறது, மாத நோய்கள் இருக்கிறது. புரியுங்களா? ஜனங்களை ஏமாற்றக்கூடிய பொய் பேசுகிற காரியங்கள் எல்லாமே தில்லுமுள்ளா தான் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி இந்த ஆவிகளை துரத்த முடியும்? இப்படி ஒரு சின்ன கூட்டமாக எழுப்பி தான் நம்ம துரத்த முடியும். ஆவிகளை துரத்த தான் ஆண்டு சொன்னார் தவிர நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆவியெல்லாம் கட்ட முடியாது. அல்லேலூயா. ஏன் கட்ட முடியாது ஆவிகளை? ஆவிகளுக்கு சரீரம் தான் கட்டிப்பிடலாம். அதுக்கு என்ன இல்லை? சரீரம் நம்ம கட்டலாம் செங்கிலினால். அல்லேலூயா. ஆவி என்ன பண்ண முடியாது? ஏன்னா ஆவிக்கு என்ன இல்லை? சரீரம் இல்லை. அல்லேலூயா. அதை துரத்த தான் முடியும். ஆவி எங்கேயுமே என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. ஆவி என்ன செய்யும்? எங்கேம்மா போய் எங்கன்னா உட்கார முடியுமா? ஏன்னா மரத்தில் போய் 2 நாள் தங்க முடியுமா? அதால் ஆவிகள் தங்காது. ஏன் தங்க முடியாது? அவர் கை காலெலாம் ஆண்டவன் என்ன பண்ணிட சிலுவில். இப்போ 2:14 வாசித்து பாருங்க. ஏசு என்ன பண்ணாரு? ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பாருங்க, மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனே. பாருங்க, யாரு மரணத்துக்கு அதிகாரி? யாரு? பிசாசு. பிசாசுன்னு என்ன அர்த்தம்? ஆள் தத்துவம், கேரக்டர். ஒரு ஆள் மாதிரி இருப்பான். பிசாசுன்னு சொன்னா அதுக்கு பேர் தானே அது. புரியுங்களா? அதுன்னு சொன்னாரா பிசாசுன்னு சொன்னாரா? பிசாசானவனே. பிசாசுக்கு என்ன இருந்தது? ஆவி ஆத்மா சரீரம் இருந்தது. இருந்ததா இல்லையா? பிசாசானவனை என்ன பண்றாரு? வாசிங்க. தமது மரணத்தினாலே அப்படின்னா சிலுவையின் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே. நம்மளாம் என்ன பயம் இருந்தோம்? மரண பயம் நமக்குள்ள இருந்தது. அந்த மரண பயத்தை என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க. மரண பயத்தினால் அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். அல்லேலூயா. எப்படியானார்? நம்மை போலவே என்ன பண்ணிட்டாரு? விடுதலை பண்ணி. இல்ல, நம்மை போல மாம்சமானார். அல்லேலூயா. அதனால யூதர்களுக்கு புரியல. என்னடா இது? ஒரு ராஜா வரணும் எப்படி வருவார்? வெள்ளை குதிரை மேலே ஏறி புரியுங்களா, எருசலேம் மேலே இறங்கி அப்புறம் இருக்கிற எதிரிகளாக என்ன பண்ணணும்? ஒரே நாள் அடிச்சு சாவடிக்கணும். அப்படி தான் இயேசுவை நினச்சாங்க. ஆனால் இயேசு எப்படி வந்தார்? மேசியா வந்து ஒரு மனுஷகுமாரான உலகத்தில் வந்து அவர் சாதாரண ஒரு வீட்டில் பிறந்து சாதாரணமே என்ன பண்ணுற ஒரு துண்டை தூக்கி தலைமையில் போட்டு ஓடுனுக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட எவ்வளோ பேர் துண்டு இருந்தது? அந்த துண்டை கூட என்ன பண்ணிட்டாங்க? கடைசி நேரத்தில் பங்கு போட்டு அவங்க சீட்டு போட்டு அவங்க வாங்குறாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அவர் வந்த ரூபம் பாருங்கள், அவர் வந்து சாயல் பாருங்கள். பிசாசல் என்ன பண்ண முடியல, ரொம்ப நாள் கண்டுபிடிக்க முடியல இவர் தான் இயேசுன்னு. ஒரு 2 வருஷம் ஆன பிறகு அவனுக்கு என்ன வந்துச்சு? பிசாசுக்கு என்ன வந்துடுச்சு? ஏறுறதுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். 2 வயசு இவர் தான் ரட்சகர், இவர் தான் என்னை சாவடிக்க போகிறாரு, இவர் தான் தலையை நசக்க போகிறாரு அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு மோசை பிறக்கும் போது இவர் தான் இயேசுன்னு பிசாசுக்கு என்ன பண்ணுது? மோச காலத்தில் போட்டு தள்ளுறான் எல்லாரையுமே.
புரியுங்களா? அப்போ மோசே யார் இருந்தார்? நியாயப்பிரமாணத்தின்படி அவன் என்ன பண்ணுறான்? எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களை ரட்சிப்பின் வழியாக நடத்துறதுக்காக மோசே வந்தார். அப்போ மோசே கிடையாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு இவர் இயேசு இல்லைன்னு. அப்புறம் ஏரோதுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது இவர் தான் இயேசு. என்ன பண்ணுறாங்க? 2 வருஷம் பொறுத்து தான் என்ன உண்டாகுது? பிசாசுக்கு கண்ணு தருகுது, எப்படியாவது நம்ம போட்டு தள்ளிடணும் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ண முடியல. ஆண்டவர் உடனே இரவோடு இரவு என்ன பண்ணுறாரு? தன் பிள்ளைகளை கொண்டு எகிப்துக்கு போயிடுன்றாரு. யோசித்து பாருங்கள். அப்போ அவர் வந்து ரூபங்கள் சாயலை பார்த்தீங்கன்னா நம்மை போலவே வந்து அவருக்குள்ளே ரத்தம் உருவாகணும். என்ன உண்டாகணும்? இல்லைன்னா டைரெக்டாகவே இயேசு என்ன பண்ணியிருப்பார்? பரலோகத்துலேருந்து இறங்கி அவர் டைரெக்டாக சிலுவைக்கு போயிருக்கலாம், கன்னிமலைகளுக்குள்ளே பிறக்காமே. அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் என்ன இல்லை? ரத்தமும் மாம்சமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ரத்தம் மாம்சம் எங்கே இருக்குது? பூமியில் இருக்கிறது. அப்போ அந்த சாயலை அவர் எடுக்கிறார். புரியுங்களா? அது மட்டும் இல்லை, இயேசு பிறக்கும் போது அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களாம் எப்படி இருந்தாங்களாம்? இயேசு முகம் மாதிரியே இருந்ததான், யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் யுவதாஸ் என்ன பண்ணால் முத்தமிட்டு காட்டி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே எப்படிக்கிறாங்க? ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியாது. இயேசு யார்? யோவான் யார்? பேதுரு யார்? அப்புறம் மார்க்கு யார்? மத்தேயு யார்? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிக்கிறாங்க? எல்லாம் ஒரே முகமாக இருக்கிறனால தான் முத்தம் போடுறதா இருந்தது. அல்லேலூயா. யூதர்களுக்கெல்லாம் முகலாம் எப்படி இருக்கும்? செவேல்னு இருக்கும். அல்லேலூயா. அப்படி பல மெனுக்கும். அப்போ யாருன்னே தெரியல. புரியுங்களா? அப்போ அவர் 33 வயசில் அவருக்குள்ளே இருக்கிற ரத்தம் எப்படி பீரிட்டு உடையாந்துருக்குல்ல, விலாயிலமில் குத்துனா என்ன வருது? ரத்தம் எப்படி வருது? பீரிட்டு வருது. ஏன் வருது? வாலிபுக்குள்ளே அந்த ரத்தம் அப்படி என்ன இருக்குது? அதான் ஆண்டு சொன்னார், அவர் ஆட்டு கடாய் போல வராரு பலியாக. அல்லேலூயா. ஆட்டு கடாய் எப்படி இருக்கும்? நல்ல கொழுத்து இருக்கும். அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி, அப்புறம் அதான் சொல்கிறாரு, அவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அப்புறம் அதிசயங்களினாலும் பலத்தை செய்கினாலும் பரிசுத்த பகிர்ந்து கொடுக்கிற வரங்களினாலும் என்ன செய்தார்? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படி என்ன பண்ணார்? நம்ம ரட்சிக்கும்படி இவ்வளோ பெரிதான, அப்போ தண்டையிலேருந்து நம்ம தப்பிக்கும்படி, அந்த நரக தண்டனை அவ்வளோ வேதனை. அப்போ இயேசு கிறிஸ்து நரக தண்டனை நம்மளை தூக்கி சுமந்துட்டார். அல்லேலூயா. இனிமேல் நமக்கு என்ன தண்டனை இல்லை? நரக தண்டனை இல்லை. ஆனால் இன்னொன்று உலகத்தில் ஊடுருவி பாயுது, அதுதான் பாவ வல்லமை. அல்லேலூயா. அந்த பாவ வல்லமை தான் விபச்சாரம், வேசித்தனங்கள், அப்புறம் கொலை, குத்து, திருடு, பொல்லாப்பு, அப்புறம் என்ன இருக்குது? லஞ்சம். இதெல்லாம் எதை குறிக்குது? பாவ வல்லமை குறிக்கிறது. சினிமா, கட்டுக்கதைகள், பெருந்தூக்கம், பெருந்தீனி. அல்லது நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பெருந்தீனி இருக்குது. தூக்கம் கந்தைகளை உடுத்திவிக்கும். அப்போனா அது இதெல்லாம் கடைசி காலத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்? ஜனங்களுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் உள்ளே போய் சாப்பிடுவாங்க. இப்போ தெருவிலே வச்சிட்டோம், ரோட்லேயே. புரியுங்களா? வயிறு இப்போ எங்கேயுமே வெளியே போய் என்ன பண்ண வயிறை நிரப்ப வேண்டியதில்லை, வயிறு ரோடெல்லாங்குது. அல்லேலூயா. வயிற்றை நிரப்புவதுக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? பெரிய பெரிய ஹோட்டல்களை உருவாக்கிட்டான், நல்ல சாப்பாடுகள் விதவிதமாக உண்டாக்கிட்டான். பிசாசு கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட்டவங்க கூட இழுப்பதுக்கு வழிவசை திறந்துட்டான். புரியுங்களா? நம்ம என்ன பண்ணோம்? அது போகிற நான் சொன்ன பாருங்கள், சிஸ்டர் ஐயா கேட்டார் என்ன சாப்பிடுவீங்கன்னு. நீங்கள் எதனா செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் ஐயா எனக்கு இதை தான் செய்யணும், இதை தான் செய்யணும் இல்லை. சிஸ்டர் கிட்ட என்னங்க சிஸ்டர் இவ்வளோலாம் செய்து வச்சுக்கிறீங்க, சும்மா கொஞ்சம் சாப்பிட்டு நான் படுத்துட்டு 3 நாள் என்ன பண்ணலாம்? 72 மணி நேரம் நல்லா வயிற்று என்ன பண்ணலாம்? ஒடுக்கலாம், கீழ்ப்படுத்தலாம். இதுதான் சான்ஸு. நம்மளை நல்லா ஒடுக்கும் போது பரிசுத்தம் வளர்ந்துருது, அபிஷேகம் பெருகிடும். எவ்வளோ சரித்து ஒடுக்கிறையோ ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்டு அவ்வளோ ஆவியான அபிஷேகத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. இந்த 72 மணி நேரத்துக்கு பிறகு இங்கே ஜபத்துக்கு வந்த அருமையான ஐயாவையும் சகோதரியும் உங்களையும் மற்ற யாவரையும் பிள்ளைகள் என்ன பண்ணுவார்? பலமாய் ஊற்றுவார். ஆவியான ஊற்றிட பிறகு நீங்கள் என்ன பண்ண? உலகத்தின் சிந்தை வரவே வராது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை மட்டும்தான் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அதனால தான் எழுப்புதல் ஆவி. முதலாவது வசனத்தின் எழுப்புதல், 2வது ரட்சிப்பின் எழுப்புதல், 3வது சுத்திகரிப்பின் எழுப்புதல். அல்லேலூயா. தேசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஆவியன் வந்து என்ன பண்ணுவார்? புரியுங்களா? நம்ம போய் சுத்திகரிக்க வேண்டியதில்லை, தானாகவே எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? அழிப்பார். அல்லேலூயா. ஜப்பானில் ஒரு சுனாமி வந்து என்ன பண்ணிச்சு? எல்லா காரு இழுத்து என்ன பண்ணிடுச்சு? தானே கடலில் இருந்து தள்ளி விட்டுச்சு. அல்லேலூயா. அது மாதிரி ஒரு சுத்திகரிக்கும் போது இந்த உலகத்தில் இந்த பட்டணத்துக்கு இருக்கிற எல்லா பாவத்தை தள்ளின்னு போகும். அது அல்லேலூயா. ஃபுல்லாக சுத்திகரித்து வாசட் பண்ணிடும். புரியுங்களா? ஆவியானுடைய மகிமை வரும்போது ஆவியானவர் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்முடைய கடல் இருக்குது பாருங்கள், அது பிளக்கிறது யார்? ஆவியானவர். அல்லேலூயா. அதே ஆவியானவரை கிட்டத்தட்ட முதல் வானத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் ஆவியானவரால். எந்த வானத்தில்? இவ்வளோ பெரிய உலகத்தில் 3 மடங்கு கடல். இந்த 3 மடங்கு கடலுங்களை ஆவியை என்ன பண்ண முடியும்? அப்படியே தூக்கின்னு போய் எங்கே வைக்க முடியும்? 3வது வானத்தில் வச்சுட்டு வர முடியும். அல்லேலூயா.
கடலே இல்லாதபடி பண்ண முடியும். ஆவியானவர் அவ்வளோ பலமுள்ளவர், சாதாரணமானவர் அல்ல. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், அவர் வரும்போது என்ன சொல்கிறாரு, அவர் வரும்போது சகல சத்தியத்துங்களும் உங்களை அப்படின்னு யார் பேசுறது? அவர்னா யார்? எவ்வளோ கனப்படுத்தி பேசுகிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து. அவர் வரும்போது அது வருது, அந்த ஆவி வருது அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னார்? அவர் ஆழ்த்தத்துமுடையவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவருக்குள்ள என்ன இருக்குது? ஆவி ஆத்மா சரின்னு இருக்கிறது. நம்ம போல் அவர் நிற்க முடியுமா? அதனால தான் இயேசு கிறிஸ்து போலே தான் ஆவியானவர் இருப்பார். பிதா கூட இயேசு கிறிஸ்து போலே தான் இருப்பார். 3 பேர் எப்படி இருக்கும்? முகங்கள் ஒரே முகமாக தான் இருக்கும், டெட்டா. அல்லேலூயா. அதே போல தான் நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு நம்மளை யாரும் எப்படி இருப்போம்? இயேசு கிறிஸ்து முகமாக இருப்போம். அங்கே யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் யாராவது வீட்டில் யாராவது வந்திருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க யாருடைய முகத்தை? அதுதான் எல்லாம் இயேசுவின் முகமாக இருக்குதே. பரலோகத்தில் நீங்கள் போய் எங்கள் வீட்டுக்காரர் வந்துக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இயேசு நிற்கிறாரு, நம்மளாம் இயேசு போலே இருக்கிறோம். யாருமே எப்படி இல்லை, ஆண் அங்கே பெண்ணுன்றதே கிடையாது. புரியுங்களா? உங்களுக்குள்ளே நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஆணுடைய சாயல் உருவாகி கொண்டு இருக்குது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ நீங்கள் போகும்போது பெண்ணாக போகிறீங்களா ஆணை போகிறீங்களா? படத்தெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க பெண்ணு போகிற மாதிரி. அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொன்னதுன்னா கிறிஸ்துவின் ரூபமாக தான் போவோம் நம்ம. அல்லேலூயா. அப்போ அங்கே போனவருக்கு இயேசுவே நம்ம வீட்டில் வந்துக்கிறாங்க எப்படி பார்ப்போன்னா, நீ இயேசுவின் முகத்தில் எங்கள் அம்மா வந்துக்கிறான்னு பார்த்தா இயேசு முகத்தில் தெரியுமா? எங்கே தெரியும்? அவருடைய முகம் கண்ணாடி போல் இருக்கும். அல்லேலூயா. அந்த முகத்துக்குள்ளே இயேசு உங்களுடைய தாய் வந்திருக்கிறாங்களேன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் மனசில் நினைவு இருக்குதா, எங்கள் அப்பா வந்திருக்கிறாரு, எங்கள் அம்மா வந்திருக்கிறான்னு. அல்லேலூயா. 2வது, நீங்கள் இலைப்பாறுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த இலைப்பாறுதலை நீங்கள் எந்த சபையிலேருந்து வரீங்களோ அதுக்கேற்ற இடங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சபையிலேருந்து நீங்கள் இலைப்பாறுக்கு போகும்போது இலைப்பாறுதல் என்ன பண்ணுன்னா ஆவி தேவனத்துக்கு போயிடும். ஆத்மா எங்கே போகுது? சரீரம் அடக்கம் பண்ணியாச்சு. ஆத்மா எங்கே இருக்குது? இப்போ இலைப்பாறுக்கு போகுது பாருங்கள். அப்போ போகும்போது அந்த சர்ச்சை உள்ள எல்லாம் பெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த தோட்டத்துக்குள்ளே லைனாக படுத்திருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, ஓ அம்மா இங்கே படுத்துருக்குறாங்க. அவங்க உங்களை பார்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், யாராவது நல்ல வேலை செய்யிட்டு வந்துட்டுருக்கு, ஒரு ஏசி ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இலைப்பாறுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரெஸ்ட்டு இல்லை. அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க? இப்போ அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு போய் பேசலாம், என்ன பண்ண மாட்டாங்க? ஆமாம், அமைதியாக அப்படியே இருப்பாங்க. ஆனால் தூங்கினா இருப்பாங்க ரெஸ்ட்டுக்கு. நித்திரை வேறு, இலைப்பாறுதல் வேறு. அப்போ இலைப்பாறுதல் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த வீட்டிலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னு எங்கள் அப்பா படுத்துன்னு இருக்கிறாரு, அவர் உங்களை பார்ப்பாரு, நீங்கள் அவளை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் உங்கள் பெட்டில் என்ன பண்ணணும்? இலைப்பாற வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள் இலைப்பாற வேண்டும். ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ண? தன் ஆவியே தன் மேலே அனுப்புவார். அப்போது பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இறங்கி வருவார்கள் என்று வசனம் இருக்கிறது. அப்போ பூமியில் இருக்கிற பரிசுத்தவான் மறுபடைந்து மேலே போவார்கள் என்று கொலோசில் போய் 1 தேசம் 4ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே தெளிவாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. 1 தேசம் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர் தாம் ஆரவாரத்தோடும், பிரதான தூதரோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஆகாயத்தில் என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு யாரோடு கூட? உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட என்னது? அவர்களோட யார்? அது மரித்தவர்கள். ஏற்கனவே மரித்து அங்கே இலைப்பறி கொண்டிருக்கிறதா அவர்கள். அவரை கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர்களோடு கூட இவர்கள் என்ன பண்ணுவாங்க? கீழே இருந்து கொல்லப்பட்டு இங்கிருந்து மறுவாகி என்ன பண்ணுவாங்க? மேலே போவாங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்கள் மரித்தவங்க எங்கே இருக்கிறாங்க? 3வது வானத்தில் இருக்கிறாங்க. அங்கே தான் 3வது வானத்தில் பேரடைஸ் இருக்கிறது. அங்கே தான் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் நம்ம நினைக்கிற நம்ம தோட்டம் மாதிரி அந்த இலைப்பால் எப்படி இருக்குன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும். அப்போ யாருக்கு இலைப்பால் கொடுப்பார் ஆண்டவரே? யாருக்குமா இலைப்பால் கொடுப்பார்? தூங்கி நிற்கிறவங்களுக்கு கொடுப்பாரா? எங்கள் ஊரில் ஜெபிக்காத வரவங்களுக்கு கொடுப்பாரா? இப்போ 72 மணி நேரம் ஐயா, 72 மணி நேரம் ஜபன் பண்ணுறோம். இப்போ நம்ம போய் எத்தனை மணிக்கு படுத்தோம்? நான் போய் படுக்கும் போது 6 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எழுந்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா 8 மணிக்கு சொல்லிட்டாரு, எல்லாம் அங்கே வரணுன்னு. இப்படி கண்ணு முடிச்சு பார்த்தா 9 மணி இருக்குது. 3 ஹவர் போயிட்டு இருக்குது. எப்பயோ சிஸ்டம் வந்து போயிருக்கிறாங்க. நான் 6 மணி வரைக்கும் பேசின்னு தான் இருந்தேன். குளிச்சுட்டா கூட ரெடி ஆகிட்டுக்கலாம். ஐயோ போயிடுச்சு அப்படின்ட்டு ஐயா சொன்னார் 6 மணி 8 மணிக்கு போகணும். அப்புறம் தான் வந்து சிஸ்டர் சொன்னாங்க 10:30 மணிக்குன்னு. அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆயிடுச்சு? அந்த டைமை போயிடுச்சு. அப்போ யாருக்குன்னா அந்த தூக்கம் எப்படி வருது? அவ்வளோ இலைப்பாறுதலுக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. அப்போ வேலை செய்தால் தான் இலைப்பாறுக்கு போக முடியும். அப்போ கர்த்தருடைய பிரியாசப்படாது போக முடியுமாங்க ஐயா?
4ஆம் அதிகாரம் 11 எபிரேயர்ல எழுதுறார் ஆண்டவர், பாருங்க 10லேருந்து. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன், பாருங்க, அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன், தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து, பாருங்க, தேவன் தம்முடைய கிரியை முடித்து ஓய்ந்தது போல, அவர் என்ன பண்ண, தன்னுடைய கிரியில முடித்து ஓய்வு இருந்து, அந்த ஓய்வு தான் என்னது, இளைப்பாறுதல். ஓய்வு இருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து தானும் தன்னுடைய கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். இளைப்பாறு போறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க கடவுள். ஜாக்கிரதைனா என்ன? இப்போ பாருங்க, ஒரு எலக்ட்ரிக் கம்பம் இருக்குது, அங்கே டேஞ்சர்னு எழுதி வச்சுருப்பாங்க, புரியுங்களா? தமிழில் அபாயன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? இல்லைங்க, அங்கே படுக்க போட்டு படுத்த தூங்க முடியுமா? அப்போ எப்படி இருக்கிறோம்? அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்கிறோம்? ரொம்ப உஷாராக இருக்கிறோம். அதுமாதிரி பரலோகத்துக்கு போனால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் போய் கலந்து இளைப்பால் யாருக்கு கிடைக்கும்? நான் நைட் எடுத்தேன் சப்ஜெக்ட், அல்ல இல்லையா? இப்போ யாருக்கு இளைப்பால் கிடைக்கும்? நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கணும்? பிரயாசப்பட்டிருக்கணும், புரியுங்களா? சும்மா ஜபத்துக்கே வராதே 72 மணி சபையில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, நம்ம வீட்டில் நம்ம யாரும் தூங்கின்னு இருப்போமா? நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தா தூங்கிட்டு இருப்போமா? இல்லை நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, அப்போ போய் கொண்டாடி கட்டில் மேலே படுத்து தூங்குறது யாரும் சொல்லுவாங்களா? வரவங்களான சொல்லுவாங்க, பாருங்கள் அம்மா இறந்துட்டுக்கிறாங்க, புள்ள என்ன பண்ணிக்குது, போய் கட்டில் மேலே தூங்கினுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைப்படுத்துவாங்களா இல்லையா? அப்போ அவங்க சும்மா அழ முடியலனா கூட என்ன பண்ணுவாங்க? சும்மாவது உட்காந்து நிற்பாங்க, தலைமை துணி போட்டுக்குன்னு. எல்லாம் வரவங்களா, நீ பயப்படாத நாங்கள் ஜோம் பண்ணு சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க, அல்ல இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தூக்கம் வராது. ஆனால் அதை காட்டிலும், கல்யாணத்தை காட்டிலும் மரணத்தை காட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஜபம் எவ்வளோ பெரியதானது, அல்ல இல்லையா? அப்போ இது நம்ம எப்போ மனசில் அந்த அறிவு நமக்கு எப்போ வருதோ, ஜபம் ஒரு பெரிதான ஆயுதன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் சபை எழுப்புதலுக்கு வரும், அல்ல இல்லையா? இதை நான் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இப்போ கத்த நமக்கு, அப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? இன்றைக்கி பயன்படுத்தணும் ஃபுல்லாக. நாளைக்கு காலையில் சனிக்கிழமை இருக்கும், அப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன இருக்குது அதை பயன்படுத்து. இப்போ 2 நாள் 48 மணி நேரம் தான் இருக்குது, அது கூட கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஜாமம் முடிய போகுது, அல்ல இல்லையா? அப்போ யோசித்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படியாவது உட்காந்து உருண்டு என்ன செய்யணும்? தூக்கத்தை வெறுத்து சரித்தனை பண்ண ஒடுக்கி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் செய்வார். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும், சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் கட்டப்படும், அல்லையா? இந்த எல்லை விட்டு ஓடப்படும், அல்லையா? திரளான ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். ஒரு மனுஷன் 1000 பேரை துரத்தினா 2 பேர் எத்தனை பேர் துரத்துவாங்க? 16,000 பேர் துரத்துவாங்க. அப்போது ஒரு 25 பேர் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணால் கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ பேர்? 2 பேரே கணக்கு போட்டு பாருங்கள், அல்லையா? அவ்வளோ ஆவிகளை துரத்திட்டு ஆத்மா ஆதாயம் செய்யலாம். அடுத்தது நாம் பார்க்குறாங்க பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையின் எழுப்புதல். என்னது? நம்பர் 1 வசனத்தின் எழுப்புதல், 2வது ரட்சிப்பின் எழுப்புதல், 3வது சுத்திகரிப்பின் எழுப்புதல், 4வது வல்லமையின் எழுப்புதல், 5வது தொழுகையின் எழுப்புதல், 6வது சுவிசேஷ எழுப்புதல், 7வது திருச்சபைகளின் எழுப்புதல், அல்லையா? 7 எழுப்புதல் இருக்கிறது. இந்த 7 எழுப்புதலை கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம சபையின் மூலமாகவே எழுப்புவார், அல்லையா? அதில் முதலாவது எழுப்புதல் தான் வசனத்தின் எழுப்புதல், அல்லையா? வசனத்தின் எழுப்புதலுக்கு ஆண்டவர் 7 காரியத்தை சொல்கிறார். இந்த 7 காரியத்தில் நம்ம இருக்கணும். நம்பர் 1 குமாரனை பற்ற அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமனப்பட வேண்டும். எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1 குமாரனை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமனப்பட வேண்டும். 2வது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில் குமாரனை பற்ற அறிவிலும் நம்பர் 1 விசுவாசத்திலும் ஒருமனப்பட வேண்டும். செகண்ட் சொல்லட்டுங்களா? 2வதாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவை அடைய வேண்டும். ஒரு நிறைவான வளர்ச்சி இருக்க வேண்டும். 3வதாக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும் சபையில், அல்லேலூயா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். 4வது சுவிசேஷ ஊழியம் நிறைவேறப்பட வேண்டும். 5வது சபையார் பக்தி விருத்தி அடைய வேண்டும். 6வது கள்ள போதகரிலிருந்து சபை தப்புவிக்கப்பட வேண்டும். எதிலிருந்து?
கள்ள போதகரிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். 7வது சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். 7வது சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். இது எங்கே இருக்கிறது வசனம்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 11லிருந்து 15 வரைக்கும் இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது இந்த 7 காரியங்கள். அல்லேலூயா. வசனத்திலே இருக்குது. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள். அப்போது இது எங்கே இருக்குது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 வரைக்கும் இது இருக்குது. புரியுங்களா? அப்போ நம்ம இந்த சபைக்குள்ளே இது 7 காரியம் வருதான்னு பார்க்கணும். புரியுங்களா? அப்போ அந்த சபை என்ன பண்ணுது? வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். இந்த 7 காரியம் உள்ளே புகுத்துட்டாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் முழு பைபிளை என்ன பண்ண சுற்றி வரலாம். அல்லேலூயா. முதலாவது வசனம் எழுப்புதல். என்ன எழுப்புதல்? வசனம் எழுப்புதல். அல்லேலூயா. வசனம் எழுப்புதல் என்ன செய்யணும்? சபை வார்த்தைக்குள்ளே வசனத்துக்குள்ளே திரும்பணும். அப்படியே காலத்தை ஓட்டினுக்கூடாது. அன்றைக்கி சங்கீதம் ஒன்று வாசித்திருந்தேன். புரியுங்களா? அப்புறம் என்ன பண்ண நீதிமன்றம் வாசித்துனுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன வாசிக்கிறேன்? அதிகமாக ஏதாவது வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்கன்னா அது பிடிச்சிக்கின்னு ஓடினுக்கிறது. அல்லேலூயா. அப்போ வசனத்துக்குள் வசனம் எழுப்புதலாம் என்ன பண்ணோம்? எல்லோரும் என்ன பண்ணோம்? இரவு பகலாம் இந்த வசனத்தை என்ன பண்ண? தியானிக்கணும், தேடணும், ஆராயணும். அல்லேலூயா. எப்படி நம்ம 3 வேளை ஆகாரம் புசிக்கிறோமோ அதை காட்டிலும் இதை புசிக்கணும் இப்போது. ஏன்னா வசனம் உள்ளே போகாமல் எந்த வேலையும் என்ன பண்ணுறதில்ல, ஆவி ஆத்மா சரி பரிசுத்தம் அடைய முடியாது. புரியுங்களா? அப்போ இந்த வசனம் எழுப்புதலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? முதலாவது வசனத்தை வார்த்தைகளை திரும்பணும். ஆண்டவரே நான் எப்படியாவது என்ன செய்யணும்? தினந்தோறும் ஒரு அதிகாரம் இல்லை, 2 அதிகாரம் 3 அதிகாரம் என்ன பண்ண உட்காந்து என்ன பண்ணணும்? நீங்கள் டைம் எடுக்கணும், தசம்பாகம் கொடுக்கணும். நீங்கள் வசன டைமுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 2 ஹவர் 40 நிமிஷம் என்ன பண்ணணும்? வசனம் வாசிப்பதுக்கு நீங்கள் டைமு நீங்கள் தான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட தான் ஆண்டு கொடுத்துருக்காரு டைமு. புரியுங்களா? அப்போ 2 ஹவர் 40 நிமிஷத்தில் 1 மணி நேரம் நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? 3 மணி நேரத்தில் ஐயா நம்ம போட்டிருக்கிற ப்ரோக்ராம் எப்படி இருக்குது? ஒரு 30 நிமிஷம் துதி ஆராதனை, ஒரு 30 நிமிஷம் ஜபம், அப்புறம் 30 நிமிஷம் ஜபம், மீதி இருக்கிற 1.5 மணி நேரம் மெசேஜ். அல்லேலூயா. எப்படியாவது அந்த ஒரு ஜாமத்தை நான் பயன்படுவேன். நீங்கள் வந்து 2 ஹவர் 40 நிமிஷம் என்ன செய்யணும்? வசனத்தை மேலே 1 ஹவர் 20 நிமிஷம் வசனத்தை என்ன செய்துக்கணும்? காலையில் எழுந்து வாசிக்கணும். 4 மணிக்கு எழுந்துக்கணும். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு விசுவாசி படிக்க விட்டு எழும்பலைன்னா என்ன அர்த்தம்? கிருபை போயிடுச்சு. 5 மணிக்கு எழுந்து நீ ஜெபம் பண்ணலன்னா ஆசீர்வாதம் போயிடுச்சு. 6 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணலன்னா அற்புதம் போயிடுச்சு. 7 மணிக்கு போய் ஜெபம் பண்ணால் சாபலாம் வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணுது? வாசல் பல்ல பாவம் படுத்துருக்கோம். அப்புறம் போகும்போதே பாவத்தை போத்துக்கு தான் போகணும். அல்லேலூயா. அப்போ அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ 4 மணிக்கு வசனத்தை என்ன பண்ண? நீங்கள் எழும்பி வாசிக்கணும். ஆண்டவர் உங்களோட பேசணும். யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, முதல்ல யார் பேசணும்? உங்ககிட்ட ஆண்டவர் பேசணும். அதை தான் வசனத்தை எழுப்புதல். யார்கிட்டே பேசுகிறேன். காலையிலேருந்து ஃபோன் எடுத்துக்கின்னு என்ன பண்ணுறோம்? ஃபோன் எதை குறிக்கிறது? தெளிலாலே குறிக்கிறது. எதை குறிக்குது? தெளிலால். தெளிலால் என்ன பண்ணாங்க? நியாயாதிபதிகள் 16:16 வாசிங்க. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி, பாருங்க, வார்த்தைகளால நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால். அப்ப நீ போன் எடுத்து தினந்தோறும் என்ன பண்றீங்க? தேவையில்லாத பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்மளை நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால், அழைத்து கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதை அவன் ஆத்மா ஆட்டோமேட்டிக் செத்துரும். அல்லேலூயா. நம்ம சாகடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை பார்த்துனே வந்தாவே ஆட்டோமேட்டிக் ஆத்மா என்ன பண்ணிடும்? செத்துரும். அல்லேலூயா. செத்துட்டு பிறகு என்ன பண்ண முடியாது? உயிர்ப்பிக்கிறதுக்கு எங்கே வரீங்க? மறுபடியும் சர்ச்சுக்கு வரீங்க. மறுபடியும் ஐயா உயிர்ப்பித்து வசனத்தை சண்டையான விதைக்கிறாங்க. மறுபடியும் உயிர்ப்பிக்கும். மறுபடியும் வீட்டுக்கு போனவங்க என்ன பண்ண? போனு மறுபடியும் கைக்கு வந்துடுது. மறுபடியும் ஆத்மா செத்துது. இதே இந்த வேலை தான் நடந்துக்குதுங்க. ஆத்மா புதிதாக்கப்படாது. சிஸ்டிப்பின் சாயில் ஆத்மக்களை வராது. மறுப சாயில் ஆத்மக்களை வராது. வருமா? ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போய் வந்தால் அவங்க மேலே என்ன வாசனை அடிக்கும்? புரியுங்களா? அதே நீங்கள் ஃபோன் வாசனை வச்சிங்கன்னா என்ன வாசனை வரும்? அதான் வரும். அல்லேலூயா. அப்போ எதுக்கு உட்கார்றீங்களோ அது வெளிப்பட்டுரும். அதெல்லாம் தாவீது கதறாரு. சங்கீதம் 119:25 என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உன் வசனத்தை அனுப்பி என்னை உயிர்ப்பி ஆண்டவர் என்று ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய காலகட்டத்தில் பைபிளே கையில் இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சுது? என் ஆத்மா செத்து கிடக்குது. புரியுங்களா? இப்போ உங்களுக்குள்ளே எத்தனை பேருடைய ஆத்மா செத்து கிடக்குதுன்னு தெரியுமா? ஒருத்தருடைய ஆத்மா செத்துருக்கு எப்படி அடையாளத்தை பார்க்க முடியும்னா, அவங்களுக்குள்ள வசனத்து மேலே என்ன இருக்காது? பசிதாகமே இருக்காது. அல்லேலூயா. வசனம் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும்.
ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போது வாசிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பைபிள் எடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை இரவு பகலை வாசிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த வசனத்து மேலே என்ன இருக்காது? பசி தாங்க இருக்காது. அல்லையா? அப்பயே தெரிஞ்சு வேண்டியதான் உங்கள் ஆத்மா செத்து கிடக்குது. உடனே ஆண்டோடைய வரிகை வந்து என்ன பண்ணாது? ஆத்மா மொரமாகி போகாது. கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துக்கிட்ட போய் மாட்டி அவன் போட்டு சுளுக்கு எடுக்கும் போது தான் அப்போ தான் என்ன பண்ணும்? ஃபோனை விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம், தூக்கத்தை மறுத்துருவோம், அப்புறம் ஆண்டவரே ஓடுவோம். அல்லையா? ஏன்னா அந்த காலம் ரொம்ப நெருங்கி இருக்கிறது. 4000 வருஷம் முடியும் போது யார் வந்துட்டது? பழைய ஏற்பாடில் 4000 வருஷம் முடியும் போது யார் வந்தது? இயேசு பூமிக்கு வந்தார். அல்லையா? 2000 வருஷம் முடியும் போது ஆண்டவர் நடுவானத்தில் ரகசிய வரி வந்துடும். 2000 வருஷம் முடிவதுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? 8 வருஷம் இருக்குது. எத்தனை? 2033 வரும்போது ஆண்டோடைய ரகசிய வருகை வந்துடும். நீ கட்டின வீடு, நீ கட்டின பங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அல்லையா? போட்டிருக்கிற பேங்க்கில் இருக்கிற பணம்லாம் எங்கே? பேங்க்கில் தான் இருக்கும். அல்லையா? அங்கே போய் கூட பேங்க்கு நாம வராது. அல்லையா? அப்போது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 8 வருஷத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற அந்தி கிறிஸ்து ஆரம்பம் ஆயிடுச்சு. புரியுங்களா? சபையில் என்ன ஆகுது? தானாகவே வந்து அடித்து மூடுறாங்க. யோசித்து பாருங்கள், அங்கே அடிக்கிற காற்று எங்கே வராது? இங்கேயும் வரும். அல்லையா? ஜெபிக்கிற சபை தப்பிக்கும். வசனத்தில் நிரம்பியிருக்கிற சபை தப்பிச்சிடுவார் ஆண்டவர். ஆனால் ஜெபிக்காத சபை அதே அடி வாங்கும். அல்லையா? அதனால தான் ஜெபம் அவன் சொன்னார் 21:36, லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் பாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் என்ன பண்ணமா? அப்போ எப்போதும் இந்த 22 மணில வந்து ஞாபகம் பண்ணல. நீங்க யாருமே ஜெபம் பண்ணி விழுத்து இருக்கல. அல்லையா? பகலில் மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போதும் பகல் விழுத்து தான் இருக்கிறோம். ஆனால் நைட்டில் தான் என்ன பண்ணோம்? விடுத்திருந்து செபிக்கணும். எதுக்கு? அதுக்கு தப்பிப்பதற்காக. ஆனால் என்ன செய்தார்? இதுக்கு தப்பும்படி. அப்போ எதுக்கு தப்பும்படி? இவைகளுக்கெல்லாம்னா பயங்கரமான கொடிய காலங்கள் வந்திருக்கிறது. அல்லையா? அன்பு தணிந்து போகிறது, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லையா? இது கடைசி காலம். மகனுக்கிட்ட உட்காந்து என்ன பண்ண முடியல? 10 நிமிஷம் கூட பேச முடியல. அல்லையா? பேச முடியுதா? அம்மா கிட்ட ஏன்னா உட்காந்து பேசுகிறாங்களே பிள்ளைங்க, கொஞ்ச நேரம் உட்காருனா கூட என்ன பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? செயின் போட்டு என்ன பண்ணுவோம்? விடுப்பில் அவங்களோட கட்டின்னு வச்சுக்கணும். அல்லையா? அப்போ தான் சர்ச்சையில் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் அவங்கள. அல்லையா? ஏன் அப்படின்னா கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவர் எனக்கு பாத்திரம் அல்ல. யார் பாத்திரவானா இருப்பாங்க? 21:36 வாஸ்தம். நிற்க நம்ம என்ன செய்யணும்? பாத்திரவானா இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ பாத்திரவானா இருக்கணும்னா யாரும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. தாயும் தகப்பனையும் பிள்ளைகளையும் அப்புறம் மகனையும் மகளையும் என்ன பண்ணக்கூடாது? இயேசுவை காட்டில் அதிகமாக நேசிக்கக்கூடாது. புரியுங்களா? நீ இயேசு காட்டில் அதிகமாக நேசித்தா என்ன நடக்கும்? ஏன் ஆண்டவர் வந்து நீங்கள் அப்பா அம்மாவை நேசிக்கக்கூடாது? அவங்க தானே பெற்று எடுத்தாங்க, அவங்க தானே ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, அவங்க தானே பால் ஊட்டினாங்க, அவங்க தானே 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாது? அதிகமாக நேசிக்காது. ஏன் சொன்னார்? அதிகமாக நேசிக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் அதிகமாக நேசிக்கக்கூடாது? ஏம்மா சொன்னார்? இயேசு சொன்னால் எந்த வசனம் என்ன இருக்கும்? ஒரு 7 அர்த்தம்லாம் எழுதி வச்சுக்கிறாரு இயேசு. எத்தனை அர்த்தம்? அதில் ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் என்னன்னா, உன்னை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாரு இயேசு ரத்தத்தினால. இப்போ யாருக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீங்க? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஜபம் நடக்குது சபையில்னா நம்ம யாருக்கு முதலிடத்துக்கு கொடுத்துருக்குறோம்? இப்போ ஜபத்துக்கு வந்தீங்களா? 72 மணி நேரம். இப்போ யாருக்கு கொடுக்குறோம்? வீட்டுக்கு கொடுக்குறோம், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் சபையில் ஜபம் நடக்குதுன்னா அங்கே இயேசு இருப்பார், இருக்க மாட்டாரா? ஒவ்வொரு விசுவாசி குறித்து ஆண்டவர் கணக்கு எடுத்திருப்பார். யாரெல்லாம் வரல அவங்கள என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சிக்ஷிப்பார். புரியுங்களா? நான் 72 ஹவர்ஸ் ப்ரேயரு நான் மறைமுகமாக வச்சுருந்தா நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, இது வெளியேறாமல் வச்சுருக்கிறேன். அப்போ இந்த 72 மணி நடக்குதுன்னு உங்களுக்கு சொன்னாங்களே, சொல்லியா? சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும்.
ஆண்டவரே நான் எப்படியாவது இந்த 72 மணி நேரத்தில் போய் உட்காந்து என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, இல்லை என் வீட்டார் ரட்சிக்கப்படலை, பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படலை, எப்படியாவது எனக்கு வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணிக்கணும், ஒரு 3 நாள் லீவ் கொடுங்க ஆண்டவரே, அதிகாரியுடைய கரத்தில் தயவு உண்டாக்கித்தாங்கன்னு நாம் ஜெபம் பண்ணி தான் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பார், ஆலயத்துக்கு கொண்டு வந்திருப்பார். புரியுங்களா? நம்ம எதுவுமே பண்ணலை, ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுடுறோம். புரியுங்களா? அப்போ எதை அதிகமாக நேசிக்கணும்? ஜெபத்தை அதிகமாக நேசித்து இருக்கணும். ஆனால் நம்ம யாரையும் நேசிச்சிருக்கிறோம். வேதத்தில் பாருங்கள், யாரெல்லாம் வந்து இயேசுவை காட்டில் அதிகமாக நேசித்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள். யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க தகப்பன் பேர் யாக்கோப்பு. அல்லையா? அவங்களுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு பெண்ணு. அல்லையா? ஆனால் யாக்கோப் அதிகமாக யோசேப்பை நேசித்த என்ன நிலைமை ஆச்சு யாக்கோப்புக்கு? அதிகமாக யார் நீ என்னை நேசின்னு சொன்னார் யாக்கோப்பு. யாக்கோப்பு என்ன பண்ண, பிள்ளையை அதிகமாக நேசி, பிள்ளையே காணாது போயிடுச்சு. அல்லையா? எத்தனை வருஷம்? ஒரு 20 வருஷத்துக்கு மேலே. அல்லையா? காணாது போயிட்டார். யோசித்து பாருங்கள். ஏசா அதிகமாக எதை நேசித்தான்? வயிற்றை நேசித்தான். ஐயோ சாப்பாடு 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 உணவு நேசித்ததுனால சேஷ்டபுத்திர பாகத்தையே இழந்துட்டான். யூதாசு வேலை வேலை, பணம் சம்பாதிக்கணும் ஓட்டி போட்டு பணம் சம்பாதிக்கணும், ஓட்டின்னு ஓடி இருந்தான். அப்புறம் ஏசாவுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? யார்? யூதாஸோட நிலைமை என்ன ஆயிடுச்சு? இயேசுவை இழந்துட்டான். அல்லையா? அது பிறகு யார் இருக்கிற? ஆபிரகாம் யார் அதிகமாக நேசித்தார்? ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னு ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஒரு குழந்தைய கொடுத்தாரு. இப்போ ஆண்டவன் நம்ம பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் என்ன செய்திருக்கணும்? பலி செலுத்தணும். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார்? பலி செலுத்தாமல் ஈசாக்கே அதிகமாக என்ன பண்ணார்? நேசித்தார். அவங்ககிட்டே விளையாடுறாரு, அவங்களே பண்ணுறாரு. ஆண்டுக்கு பலி செலுத்த வேண்டிய நேரத்தில் விட்டுட்டார். அதுக்கு பிறகு பாருங்கள், பலி செலுத்திருக்கிறா பாருங்கள், பலி செலுத்தவே இல்லை. உடனே என்ன பண்ணு, உன் பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணு எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அல்லையா? யோசித்து பாருங்கள். அப்போ எதை அதிகமாக நேசிக்கிறோமோ, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டார் ஆண்டவர். நீங்கள் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்ட பிறகு அது உனக்கு சொந்தமாகிடுச்சு. அந்த பொருளை யாருக்குன்னா கொடுக்கணும்னு நம்ம அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது. உனக்காக வாங்கப்பட்ட பொருளை நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க? அது விலையேற பெற்ற பொருளாக இருக்கிறனால அதை நம்மக்கிட்டே வச்சுப்போம். அதை யாருக்கு என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். புரியுங்களா? அந்த பொருளை யாராவது திருடினாலும் நம்ம மனசனாயிடும், மனசு வேதனைப்படும். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டார். அதனால தான் 10ஆம் அதிகாரம் 36 வாசிக்கிறோம். மத்தேயு 10:36 பாருங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. என்னது? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அல்லேலூயா. யார் வீட்டாரு? உங்கள் வீட்டில் உங்களுடைய பிள்ளைங்க யார் என்ன மாறுறாங்க? உனக்கு சத்ருவாக மாறுவாங்களாம். மனைவி கணவனுக்கு சத்ருவாக மாறுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வராது, பிள்ளைகள் பெற்றோருக்கு வராது. மக ஏன் சத்ரு? ஆண்டவர் சொல்றது, ஒரு மனுஷனுக்கு சத்ரு வீட்டாரே. அல்லேலூயா. அதை குறித்து ஆண்டவர் எழுதுறாரு மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க என்ன சொல்றார் ஆண்டவரே? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யார் என்ன சிநேகிக்கணும்? வீட்டார். சத்துருக்களை சத்துரு யாரு? வீட்டாரு. சிநேகிக்கணும். அடுத்தது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். 1 சபிக்கிறாங்க. 2 உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை பகைக்கிறாங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். 4 பகைக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள். அப்போ ஒரு வீட்டில் எத்தனை ஆவி இருக்குது? இல்லை, 4 ஆவி இருக்கிறது. என்ன ஆவி? சபிக்கிற ஆவி, பகைக்கிற ஆவி, நிந்திக்கிற ஆவி, துன்பப்படுத்துகிற ஆவி. புரியுங்களா? இந்த 4 ஆவியும் வீட்டை விட்டு ஓடணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இல்லை, 4 ஆவியும் வீட்டை விட்டு போகிறதுக்கு அன்பு கூறணும். அல்லேலூயா. உன் சத்துருக்களை சிநேகிங்கள். அப்போ முதலாவது சத்துரு என்ன பண்ணிடணும்? நீங்கள் அன்பு கூர்ந்தாவே இந்த 4 ஆவி வீட்டில் வேலை செய்யாது. கை கால் விழுந்த மாதிரி ஆகிடும் அந்த ஆவிங்களுக்கு. அல்லேலூயா. ஆனால் இந்த 4 ஆவிகளையும் நீங்கள் இந்த 4 காரியத்துக்கு அவங்கள ஏதாவது நீங்கள் செய்தீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்கு மேலே மவுண்ட் ஆகிடுது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்போது ஒருத்தர் வந்து சத்துரை நேசிக்கிறாங்கன்னா எப்படி நேசிப்பாங்க? புரியுங்களா? அவங்க சபித்தாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. துன்பப்படுத்தினாலும் நேசிப்பாங்க. அவங்கள வேதனைப்படுத்தினாலும் நேசிப்பாங்க. அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்குன்னா இல்லை போராமை இல்லை, அன்புக்குன்னா இல்லை இருமாப்பு இல்லை. அன்பு என்ன செய்யும்? சத்தியத்தில் மட்டும் சந்தோஷப்படும். அல்லேலூயா. அன்புக்கு ஒரே வழினது சத்தியத்தை மேலே சந்தோஷப்பட்டுனே இருக்கும்.
புரியுங்களா? உங்களுக்குள்ள சத்தியம் இருந்தால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. புரியுங்களா? அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. அன்பு பெருகும் போது தானே இந்த ஆவி என்ன பண்ணுது? வீட்டை விட்டு நீங்கள் யாராவது அன்பு குறி பாருங்கள், அவங்களால என்ன பண்ண முடியாது? செய்விட வேலை செய்யாது, மாந்திரம் வேலை செய்யாது, குறி சொல்கிற வேலை செய்யாது. ஏன்னா அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதனால தான் இயேசு என்ன பண்ணிட்டாரு? அன்பை செலுத்தினார். முதல்ல இந்த உலகத்துக்கு என்ன செலுத்தினார்? அன்பை செலுத்தினார். அன்பினால் தான் பிசாசு என்ன பண்ண முடியல. சபிக்கிறவளை போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறாரு. அதனால் பிசாசு என்ன பண்ண முடியல. நான் யாரெல்லாம் தொடரனோ அவரெல்லாம் இயேசு நேசிக்கிறாரு. புரியுங்களா? தன் சகோதரர்களே கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? பிதாவி இவர்களை மன்னின்ட்டார். ஏன் சொன்னார்? அன்பினாலே. நமக்குள்ளே மன்னிக்கிற குணம் இருக்குதா? அதனால தான் வசனத்தின் ஆவி உங்கள் மேலே இறங்கணும். புரியுங்களா? சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் இருக்கிறதுனால தான் அதனால் பெரிய வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் செலவு பண்ணி அப்புறம் எல்லாம் வீடை விற்கிற அளவுக்கு ஆகிடுது. புரியுங்களா? சின்ன சின்ன காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நீ உங்களுக்குள்ளே வந்து இயேசு எப்போ வந்துட்டாரோ அன்பை தவிர எதுவும் என்ன பண்ணக்கூடாது. நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது? வெறுக்கக்கூடாது. புரியுங்களா? கிறிஸ்துவர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஏன் நேசிக்கணும்? இயேசு சொல்லியிருக்கிறார், சத்துருக்கள் என்ன பண்ணுங்க? சிநேகின்னு சொல்லிட்டார். அப்போ சத்துருக்களை நம்ம சிநேகிக்கும் போது அது பின்னாடி ஆண்டவருக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்கள் என்ன இருக்குது. அடுத்த வசனம் வாசிங்க, 45ஆம் வசனம். இப்படி செய்வதனால் எப்படி? நீங்கள் சத்துருக்களை நேசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, அவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரிந்து பேசும் போது என்னென்ன நடக்குது? இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் நம்ம என்ன மாறிட்டோம்? பிதாவுக்கு நம்ம புத்திரா மாறுறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பிதாவுக்கு என்ன மாறிடுவோம்? புத்திரா மாறுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் உனக்கு யாருமே எதிரி கிடையாது. பிசாசை தவிர நமக்கு யாருமே எதிரி கிடையாது. நீங்கள் நேசித்துட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு என்ன பண்ண தேவையில்ல. நேசித்துட்டீங்கன்னா தானே ஆவி என்ன பண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிடும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள ஒரே குணம் இருக்கிறது தான் அன்பு. புரியுங்களா? இப்படி நாம் செய்தால் நாம் பிதாவுக்குனா மாறிடுறோம், பிள்ளைகளாக மாறுறோம், புத்திரிகளாக மாறுறோம். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றா பாருங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. பாருங்க, இப்படி நாம் செய்தனால்தான் இன்னைக்கு சூரியனே உதிக்குது. அல்லேலூயா. சூரியனுக்குள்ள கொஞ்சம் உஷ்ணாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூரியனுடைய வெப்பம் அதிகமாக ஆனதுனால 80 டிகிரிக்கு மேலே ஆயிடுச்சா. என்ன நடந்தது? நடந்து அவங்க செருப்பு ஒன்று போனால் செருப்பு தரையிலே ஒட்டிக்கிச்சான் அந்த ஹீட்டில். புரியுங்களா? அவங்க ஸ்கூட்டர் மேலே போய் உட்காந்தா அந்த ஃபேண்ட்டு ஸ்கூட்டரோட என்ன பண்ணுது? இழுத்து உட்காந்துக்குது, அப்படியே பிச்சின்னு வெளியே வருது. புரியுங்களா? பிளாஸ்டிக் வண்டியில் அவன் பிளாஸ்டிக் வண்டி நிறைய உண்டாக்குனால அது தானாகவே எரிஞ்சு உருகுது. பார்த்தீங்களா இல்லைங்களா? அதை லைட்ஸ் எல்லாம் லைட்டு தானாக என்ன பண்ணுது? அந்த லைட்டெல்லாம் தானாக எரியுது. நீங்கள் நடந்து போக முடியாது தெருவில். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வெயில் வந்தது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சூரியன் எதுக்கு உதிக்குதுன்னா நம்ம சத்துருக்களை நேசிக்கிறதுனால தான். அல்லேலூயா. வீட்டார தான் சத்துரு. நம்ம வீட்டிலேயே அன்பு இல்லைன்னா வெளியே எப்படி அன்பு வரும்? புரியுங்களா? இன்றைக்கி ஏன் அப்படின்னா இச்சை என்ன பண்ணுது? கண்கள் இச்சை, மாம்சம், ஜீவன பெருமை. எனக்கு அது கொடுக்கலனாலும் வெறுக்கிறோம், எனக்கு அது கிடைக்கலாம் வெறுக்கிறோம், எனக்கு நல்ல பரிதானம் கொடுக்கலாம் வெறுக்கிறோம். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்கலாம் வெறுக்கிறோம். ஏதாவது ஒரு வெறுப்பு என்ன பண்ணுது? இன்னொரு பொருள் மேலே நமக்கு ஆசை அதிகமாகிடுது. புரியுங்களா? ஆண்டவர் கேட்டு நமக்கு என்ன பொருள்னாலும் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு கார் ஒன்றாலும் என்ன கொடுப்பாரு? ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரம்மா? கொடுப்பார். வீடு கொடுப்பார். அப்புறம் உன் தேவைகள் எல்லாமே சந்திப்பார். நீ அவர் பிள்ளை, அவருடைய புத்திரர்கள். நம்முடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? பரலோகத்திலிருந்து கொடுக்குறாரு. அப்போ நம்ம பரலோகத்தை நோக்கி தான் பார்க்கணும் தவிர நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? பூமியில் இருக்குதா, பரலோகத்தில் இருக்குதா? நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்புவார் என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஜோதிகளின் பிதாவினிடத்தில். என்ன ஜோதி? அவர் பேர் என்னது? ஜோதிகளின் பிதா. புரியுங்களா? ஜோதிகளின் பிதானா எப்பவுமே என்ன பண்றாரு? அவரு அந்த இடத்துல பிரகாசமா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா நன்மைகளும் பரலோகத்தில் இருக்கிறது. புரியுங்களா?
அந்த இடத்துலேருந்து உன் நன்மைகள்லாம் இறங்கி என்ன பண்ணுது பூமியில் நேராக உன் வீட்டு மேலே வந்து இறங்கும். அல்லேலூயா. உன் கரத்தில் வந்து கொடுப்பார் ஆண்டவர். புரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் பூமியில் தான் பொக்கிஷம் இருக்குதுன்னு. ஆண்டவர் பரலோகத்துலேயும் பொக்கிஷம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் அவர்கிட்ட கரத்தில் இருக்கிறது. அவர் பிள்ளைகள் குறித்து அவர் அக்கறையாக இருக்கிறார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும். ஆனால் அவருடைய வேலையை நம்ம செய்யாமல், அவர் சொன்னபடி நடக்காமல், அவர் சொன்னபடி நம்ம வாழாத இருந்தோம்னா நமக்கு எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள முடியுமா? அதனால தான் முதலாவது வசனத்தை நல்லா தெளிவாக அறிஞ்சிக்கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்த 46 சொல்கிற ஆண்டவர், மத்தேயு 5:46, உங்களை சிநேகிக்களையே நீங்கள் சிநேகிப்பினானால் உங்களுக்கு பலன் என்ன? பணல் இல்லை. ஆயக்காரன் அப்படியே செய்கிறார். ஆயக்காரன் அப்படி தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நீங்கள் ஒரே என்ன பண்ண சுயநலத்தோடு நேசிப்போம், ஒருத்தரையே நேசித்திருப்போம். புரியுங்களா? அவங்ககிட்ட யாருமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாருமே நேசிக்கணும் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துவுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எல்லாருமே நேசிப்பீங்க. மனுஷனுடைய ஆவி இருந்தால் நீங்கள் மனசில் தான் நேசிப்பீங்க. மனசுனா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் நேசிப்பீங்க. பிசாசன் ஆவி இருந்தால் யாருமே நேசிக்க மாட்டீங்க, எல்லாரையும் வெறுப்பீங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே பிசாசன் ஆவி வரக்கூடாது, மனுஷன் ஆவியும் வரக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவி வந்தால் தான் நம்ம எல்லாருமே நேசிப்போம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாருமே எப்படி நேசிக்கணும்? ஜபத்தினாலே நேசிக்கணும், நற்கிரியினாலே நேசிக்கணும். அப்புறம் வேறு என்ன இருக்குது? பொருளாதாரத்தில் நேசிக்கணும். அப்புறம் வார்த்தை பேச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு என்ன சொல்லணும்? இது மாதிரி சபையில் ஜபம் நடக்குது, உடனே வந்துடுங்க, ஒரு 2 ஹவர் நான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தருக்குள்ளே நேசம் தான் அந்த வேலை செய்யும். புரியுங்களா? ஏன்னா நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போகிற நமக்கு என்ன கொடுத்துக்கிறான்? டைம் கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? வரப்போகிற நாட்கள் ஒன்று பயங்கரமாக இருக்கும். புரியுங்களா? அன்றைக்கி வந்து என்ன பண்ண முடியாது, உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்காது. புரியுங்களா? தேடி அலைஞ்சா கூட என்ன இருக்காது, ஆள் இருக்காது. புரியுங்களா? அந்த நேரத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஜபம் எங்கே இருக்குதோ அந்த எல்லையை சுற்றி என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? பல கிலோமீட்டர் பூமி அதிர்ச்சி வராதபடிக்கு பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு பெங்களூர் இப்படி தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு நைட்டு 11 மணிக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ விடுத்திருந்தால் திருடன் வர்றது தெரியுமா தெரியாதா? விடுத்தலாவிட்டால் திருடன் வந்து வாரிக்கொண்டதே தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விடுத்திருக்கிறவங்க தான் எல்லாமே தெரியும். புரியுங்களா? நாளைக்கு நடக்க போகிற காரியத்தான தரிசனத்தில் காட்டுவார். அல்லேலூயா. நாளைக்கு நடக்க வேண்டிய காரியம் நமக்கு ஆண்டவர் காட்டுவார், காட்ட மாட்டாரா? காட்டுவார். நாளைக்கு வரப்போது சோதம் பட்டணத்தை அழிக்க போகிறாரு. அப்போது ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார். யார்? ஆபிரகாம். சோதம் பட்டணத்தில் இருக்கிற அவர் என்ன பண்ணார்? 50 நீதிமான். ஏன் 50 நீதிமான் எடுத்தார்? முதல் எடுத்த பிறகு ஏன்னா அவர்கிட்ட வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறதுனால அது எல்லாம் சேர்த்து ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி 50 பேருக்கு ஜெபம் பண்ணார். இப்போ இதே காலத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ பெங்களூர் பட்டணத்தை அழிக்க போகிறோம், நம்ம 50 பேர் எங்கள் சொந்தக்காரன் மட்டும் இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? பெங்களூருக்கே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லாருமே ரட்சிங்க ஆண்டவரே. புரியுங்களா? அன்றைக்கி ஆபிரகாமுக்கு இருந்த அறிவு அவ்வளோதான் வெளிப்பாடு இருந்தது. அவர் என்ன பண்ணார்? உடனே 50 நீதிமானாக இருந்தால் ரட்சிப்போம். ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்படி பேசினால்தான் தான் என்ன பண்ணார்? நீதிமானம் மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டு அழிச்சிட்டாரு. அதை நினைவு பண்ணது என்ன பண்ணார்? 1,20,000 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணார்? யோனாம் அனுப்பி உபவாசத்தில் அவங்க உட்காந்து பட்டணத்தில் என்ன பண்ண ஒரு உபவாசம் பட்டதுனால அந்த தேசம் தப்பிக்கப்பட்டது. அப்போ இந்த 72 மணி நேரம் ஜெபம் பண்ணால் பெங்களூரில் ஆண்டவர் பாதுகாப்பாட்டாரா? எவ்வளோ பாதுகாப்பு தருவார் தெரியுமா? ஒரு ஜபம் இன்னைக்கு கிறிஸ்துவங்க இல்லை அப்படின்னா தேசம் எப்போ பள்ளத்துக்குள்ளே போயிட்டுருக்கும், முன்னாடி உள்ளே போயிட்டுருக்கும் பில்டிங்கெல்லாம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், ஜபம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பு உண்டாக்குவார். அல்லேலூயா. ஜபம் இல்லாத இடத்துல பாதுகாப்பு இருக்கவே இருக்காது. புரியுங்களா? அதனால தான் எதுக்கு இடத்துல என்ன இருக்குது? ஜபம். ஆண்டவரோடு பேச வேண்டியது முக்கியம், அவசியம். ஆண்டவர் நம்மோடு பேசணும், நம்ம ஆண்டவரோடு பேசணும். நம்ம என்ன பேச போகிறோம்? உலகத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லி பேசுகிறோம். அப்போ கர்த்தருக்குள்ளே போகுது, அந்த ஜபம் சேர்கிறது, பரலோகத்துக்குள்ளே போகுது. அதனால தான் பரலோகத்தில் அநேக டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. சாட்சியின் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஜெப டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அல்லேலூயா. அற்புதம் அடையாளம் செய்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, அதிசயங்களை பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. புரியுங்களா? ஆனால் அதில் அதிகமான டிபார்ட்மெண்ட்டு ஜெப டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. அந்த டிபார்ட்மெண்ட்டில் 24 மணி நேரம் பண்ணுறாங்க தூதர்கள். வேலை என்னது? நம்ம இங்கே பண்ணுற ஜபம்லாம் எங்கே போகுது? பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம சபையினுடைய பேரில் இந்த ஜப குறிப்பெல்லாம் அங்கே போய் சேருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தூதனை கொண்டு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலிபீடத்தின் பக்கத்தில் வைப்பார். புரியுங்களா? அப்புறம் அது நிறைவேறுவதற்கு அது மேலே பலிபீடத்தில் அக்னி போடுவார். அப்புறம் அது மேலே பரிசுத்தமான ஜபம் என்ன பண்ணுது? மறுபடியும் பூமியில் கொட்டணும். அல்லேலூயா.
அப்போ சபையில் இருக்கிற ஆத்மா பெருகிறது வேகமாக. அப்போ எல்லாருடைய ஜெபம் என்ன பண்ணுது? பரலோகத்துக்கு போகுது. பிசாசை ஜெபம் பண்ணான் என்னன்னு, என்னை எப்படியாவது பன்றிக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, அனுப்பிடுங்க. அப்போ ஆண்டவன் என்ன செய்தார்? அதெல்லாம் என்னால் முடியாது, உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், நீயே ஒரு பாவியாக இருக்கிற, நீ அசுத்தனாக இருக்கிற அப்படின்னு நான் சொன்னார். என்னங்க பிசாசார் அசுத்தம் தானே, எதிரி தானே, புரியுங்களா? பிசாசுக்கே வேதனை உண்டாக்கிறதுக்கு ஆண்டவர் உண்டாக்கினார். அது சொல்கிறது என்னை வேதனைப்படுத்த வந்தா எப்படின்னு யார் சொல்கிறது? பிசாசு சொல்லுது என்னை வேதனைப்படுத்தாது, என்னை போல ஒரு மனுஷனை நீ வேதனைப்படுத்தி நிற்கிற, அது உனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாரு. அந்த தாய் தகவனுக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும்? இருக்கவே இருக்காதா? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பு இருக்குது, அது எங்கே இருக்குது? கபரிஸ்தானில் இருக்குது. யோசித்து பாருங்கள். அப்போ தாய் தகப்பன் தூங்கியிருப்பாங்களா, சாப்பிட்ருப்பாங்களா? புரியுங்களா? எத்தனை செங்கலை கட்டினாலும் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. அதுக்கு என்ன காரணம்? அவ்வளோ ஆவிகள் 6000 ஆவி அதுக்குள்ளே இருக்குது. அப்போ பிசாசு கேட்குது, நீ என்னை வேதனைப்படுத்த வந்துட்டு அப்படின்னுது. அப்படின்னா என்ன, சீக்கிரம் என்னை நரகத்தை அனுப்பிச்சிடாதே, என்னை என்ன பண்ணு, பன்றிக்குள்ளே அனுப்பு. ஏன் பன்றிக்குள்ளே சொன்னார்? ஏம்மா பன்றிக்குள்ளே அனுப்புனார்? ஏன் பன்றிக்குள்ளே அனுப்ப பிசாசு ஏன் பன்றிக்குள்ளே அனுப்புன்னு கேட்குது. ஏன் கேட்டதுன்னா, பன்றிக்கு என்ன இருக்காதுன்னா ஆத்மா இருக்காது. என்ன இருக்காது? அதனால தான் பாருங்கள், சில நாயெல்லாம் வீட்டில் கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு என்ன செய்வணும் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு நாய் செத்துரும். பார்த்துக்கிறீங்களா? பூனை இருந்தால் பூனை செத்துரும். புரியுங்களா? ஏன் செத்துறேன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஏன் இது செத்துதுன்னு தெரியணும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, ஆவி வந்து ஒரு சரீரத்தில் பூந்த பிறகு ஆத்மா இருந்தால், இப்போ இந்த மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்குது. எத்தனை ஆவி உள்ளே உட்காந்துக்குது? 6000 ஆவி தாங்குறான். 6000 ஆவி யாருக்குள்ள இருக்குது? மனுஷனுக்குள்ளுது. ஆனால் மனுஷனுக்கு என்ன வரல? மரணமே வரல. ஆனால் ஒரு பன்றிக்குள்ளே 2 ஆவி தான் போகுது. எத்தனை ஆவி? 2000 பன்றி. ஒரு பன்றிக்குள்ளே எத்தனை? 6000 ஆவியே. ஒரு பன்றிக்குள்ளே 3 ஆவி போகுது. எத்தனை ஆவி? 3 ஆவி. அப்போ 3 ஆவி போனால் எவ்வளோ வரும்? 2000க்குள்ளே 6000 வந்துடுதா? கரெக்டாக? அப்போ 3 ஆவி உள்ளே போனால் பன்றியால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஐயோயோ இந்த ஆவி இருக்குன்னா போய் செத்துறன்னு போயிட்டு கடலில் போய் செத்துதுங்க. ஆனால் மனுஷனுங்களை 6000 வந்து சாவதற்கிறான்னு பார்த்துக்கோ. ஒவ்வொரு சுபாத்துக்கும் ஒரு ஆவி உள்ள வேலை செய்யும். உங்களுக்குள்ளே கோபம் இருந்தால் கோபத்தின் ஆவி உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே எரிச்சல் இருந்தால் எரிச்சல் ஆவி உள்ளே இருக்குது. யாருமாலாம் கசப்பு இருந்தால் கசப்பின் ஆவி உள்ளே இருக்குது. பொய் பேசுகிறீங்கன்னா பொய் பேசுகிற ஆவி உள்ளே இருக்குது. எனக்கு கிரியை உள்ளே இருக்குது. பிசாசு தூண்டி விடுவான். அல்லையா? பிசாசு எங்கேருந்து தூண்டி விடுவான்? உள்ளே வந்து தான் தூண்டி விடுவான். புரியுங்களா? அப்போ உனக்குள்ளே கிரியே என்ன பண்ணக்கூடாது? பொய்யின் கிரியை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா பொய்யின் ஆவி என்ன பண்ண உள்ள வராது. அப்போ அந்த பொய் பேசினே இருந்தீங்கன்னா அந்த ஆவி என்ன பண்ணோம்? பொய் 30% ஆக்கி அப்புறம் 60% ஆகி 100% ஆகி அப்புறம் என்ன பண்ணுது? பெரிய பெரிய வேலை செய்யும் பொய். அல்லையா? அப்போ எந்த கிரி உனக்குள்ளே இருக்குதோ அந்த கிரி நீ அழிக்கலைன்னா, அதுக்காக நீ பிரயாசப்படலைன்னா, அந்த கிரியை ஒரு நாள் என்ன பண்ண உடனே சாத்தானுக்கு இடம் கிடச்சிது. இப்போது யூதாசுக்குள்ளே என்ன கிரி இருந்தது? பண ஆசைன்ற ஒரு கிரி இருந்தது. அந்த கிரியை உள்ளே இருக்கிற வரைக்கும் பிசாசு என்ன பண்ணுது? உள்ளே வந்து பூந்துட்டான். அல்லையா? அந்த கிரியை இயேசுகிட்ட சொல்லிக்கணும், எனக்குள்ளே ஒரு பண ஆசை ஆவி இருக்குது, பண ஆசை என்ற கிரியை இருக்குது, அடிக்கடிக்கு அதே நான் சிந்திக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டால் இயேசு என்ன பண்ணியிருப்பார்? அன்றைக்கே தூக்கிட்டு இருப்பார். அல்லையா? அவனை செய்யலை, ஆண்டவருக்கு சொல்லவே இல்லை. புரியுங்களா? சிம்சனுக்குள்ளே என்ன கிரி இருந்தது? விபச்சாரம் பண்ணுற கிரியை உள்ளே இருந்தது. அதனால தான் விபச்சார ஆவி என்ன பண்ணிச்சு? கொண்டு போயிடுச்சாங்க. புரியுங்களா? நமக்குள்ளே வந்து கிறிஸ்துவின் கிரியை மட்டும்தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளே வளரணும். புரியுங்களா? உலகத்தின் கிரியை அழிக்கப்படணும். அனனியா சப்பேர்கள் என்ன இருந்தது? பொய்யின் ஆவி, காணிக்க கொடுக்கக்கூடாது, தசமாகத்தை கொடுக்கக்கூடாது, எல்லாம் நானே சாப்பிட்டு உக்காந்திங்கன்னு அப்படின்னு நினச்சாங்க. அல்லையா? கடைசியில் என்ன ஆச்சு? அவங்க ஆத்மா செத்து போயிடுச்சு. அல்லையா? ஆவியானவர்கிட்டே போய் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம சபைக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றோம். 100 ரூபாய் நீ சம்பாரிச்சா 10 ரூபாய் யார் கொடுக்கணும்? ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உடனே பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு? நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டோடைய பொருளை நம்ம வீட்டில் வச்சுன்னு இருக்கிறோம். அப்புறம் மொத்தமாக சேர்த்து ஆண்டை அழிச்சிடுவார். அல்லேலூயா. புரியுங்களேன்? நம்ம ஆண்டவர் ஏமாற்றவே முடியாது. ஆண்டருக்குரியது ஆண்டருக்கு நீ கரெக்டாக கொடுத்துனே வா. டைமில் கொடு, பணத்தில் கொடு, பிள்ளைகளில் கூட ஒரு பிள்ளையை எடுத்து என்ன பண்ணு, 2 பிள்ளைகளை பெற்று எடுத்தினா ஒரு பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பகுதி நேரமாக ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்திங்க. அல்லையா? எல்லா பிள்ளைங்களும் ஒரு 2 பொண்ணு பிறந்துச்சுன்னா 2 கல்யாணம் ஒன்றாத்துக்கிட்ட கொடுத்துறோம். அவன் அடின்னு அடிக்கிறான். இயேசு கொடுத்த கூட அடிப்பாரா? ஒரு கன்னிஸ்திரியாக மாற்றுங்க. மாற்ற முடியாதா? அத்தனை தானே கொடுத்தாரு பிள்ளைங்களை. 2 பிள்ளைங்க ஒரு பெண்ணை கூட
எஸ்தரை போல் உருவாக்கு, உன்னை உலகெல்லாம் கொண்டு போவோம் அந்த பெண்ணு. அல்லையா? ஜெபிக்கிற பிள்ளையாக மாற்றிட்டீங்கன்னா நான் அது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நம்ம பிள்ளைங்க மொத்தமே உலகத்துக்கு கொடுத்துட்றோம். புரியுங்களா? நல்ல மாப்பிள்ளை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், உங்கள்கிட்டனா உறிஞ்சி எடுத்துன்னு போயிடுவான் எல்லாத்தையும். அல்லையா? கார் குத்தா பத்தாதுன்னுவாங்க, வீடை குத்தினீங்கன்னா 2வது வீடை கொடுன்னுவாங்க. அப்புறம் நீயே எல்லாத்தையும் என்ன பண்ணுற, எல்லாத்தையும் குத்துட்டு பென்ஷனுக்கு குத்துட்டு நீ வெளியே வந்துடு, வீட்டை விட்டு வெளியே போய்ட்டுருவாங்க. அதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னிடத்துலேருந்து எனக்கு என்ன பண்ணு, முதல் பலனை எனக்கு கொடு, 10ல் 1 கொடு. உன்னுடைய ஊழியக்காரர் உனக்கு கற்றுக் கொடுத்து போதிக்கிறாரு, சகலத்திலையும் என்ன பண்ணு, பகிர்ந்து கொடு. கலாத்தியர் 6:6 வாசிக்கிறோம். வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிற பாருங்க, திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். யார் பகிர்ந்து கொடுக்கணும்? உங்களுக்கு யார் திருவசனத்தை உபதேசிக்கிறாங்க? உங்கள் மேய்ப்பர். அல்லையா? உங்கள் மேய்ப்பருக்கு என்ன செய்யணும்? 10 சேர் வாங்கினாலும் ஒரு சேர் என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு ஏன் கொடுக்கணும்? அங்கே என்ன போட்டிருக்குது? சகல நன்மைகளிலே. புரியுங்களா? போனஸ் வருது, அதில் என்ன பண்ணணும்? அதில் ஒரு நன்மை எடுத்துன்னு வந்து யாருக்கு கொடுக்கணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் கொடுக்குறீங்க. புரியுங்களா? அந்த பொருள் ஆசாரியனுக்கு உரியது. அல்லையா? ஆசாரியர்கள் அதை நம்பி இருக்கிறாங்க. புரியுங்களா? ஆண்டுடைய வேலைக்கு என்ன பண்ண, நீங்கள் சகல நன்மைகள்லேருந்து ஒரு பங்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். என்னென்ன நன்மை வருதோ உங்கள் வீட்டில் அத்தனை நன்மை கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும்? அந்த விதவை அம்மா என்ன கொடுத்தாங்க? வெளியே போகிறாரு பாருங்க, அங்கே ஒரு அப்பம் கொஞ்சோண்டு தண்ணி. என்ன செய்தார் ஆண்டவர்? அந்த பஞ்சகாலம் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அந்த வீட்டில்? அவளோண்டு கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க? பஞ்சகாலம் வரைக்கும் ஆசிரியப்பட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறதில்ல? நமக்கு வர நன்மைகள் என்ன பண்ணுறது? 10 ரொட்டி செய்த விட ஒரு ரொட்டி யாருக்கு கொடுக்கணும்? வீட்டில் 10 ரொட்டி செய்கிறீங்களா இல்லையாம்மா? ஐயா அங்கே போயிட்டு சிஸ்டர்லாம் இரவு பகலும் என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்க முடியல, அங்கேயும் வேலை செய்யணும், இங்கே வேலை செய்யணும். ஊழியக்காரம்மா என்ன பண்ண, நேசிக்கிறோமா? 10 ரொட்டியில் ஒரு ரொட்டி செய்து வந்து டிஃபனில் கொடுத்தா என்ன போகுது? கொடுக்க முடியுமா? முடியாதா? சிக்கன் செய்கிறீங்க, கொடுக்க முடியாதா? ஊழியக்காரர் யார்? உங்களுடைய தகப்பன். அல்லையா? அப்பாவுக்கும் தகப்பனுக்கு என்ன வித்தியாசம்? தாய்க்கும் அம்மாவுக்கு என்னம்மா வித்தியாசம்? நீங்கள் சொல்லுங்கள். தாய்க்கும் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒன்றா தனித்தனியா? தாய் அம்மா தனித்தனியாக ஒன்றாம்மா? ஒன்றா தனித்தனியான்னு கேட்குறேன். நான் சொல்கிற தமிழ் புரியுதுங்களா? அப்போ தாய்க்கும் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒன்றா இல்லை தனித்தனியா? ஒன்று தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுங்களா? 10 மாதம் சுமந்தவங்களுக்கு தான் தாய். ஒரு பிள்ளையை 10 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து பிரசவ வேதனை பட்டு பெற்றெடுக்கிறாங்க பாரு, அதுக்கு பேர் என்னது? தாய். அம்மா எல்லாரையும் கூப்பிடலாம். அப்போ அதே மாதிரி ஊழியர்னா உங்கள் தாய் மாதிரி. புரியுங்களா? நாங்கள் வந்து யார்? அப்பா மாதிரி. நாங்கள் வந்து போயிடுவோம். புரியுங்களா? ஆனால் எங்களையே நினச்சினுக்கிறீங்க நீங்கள். புரியுங்களா? நாங்கள் இங்கேருந்து போயிட்டு பிறகு எங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவாங்க? நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்னை போனதுக்கு மறந்துடுவீங்க. ஏன்னா நான் தகப்பன். ஆனால் என்ன பண்ணுவீங்க? உன்னுடைய சொந்த தாய் யார்? தகப்பன் யார்? உங்கள் மேய்ப்பர் தான். அல்லையா? மேய்ப்பர் அம்மா தான். புரியுங்களா? அவங்கள என்ன செய்யணும்? தாயை போல் நேசிக்கணுமா? அப்போ நீங்கள் ஆண்டவரை முழுமையை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறது? அவங்க எங்கன்னா இருக்கட்டும். புரியுங்களா? அவங்க ஒரு வேலைக்கு போகணுன்னா ஃபோன் பண்ணி நீ கேட்கணும். 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க வீட்டில். அல்லையா? வேலை மேலே 8 மணி நேரம் செய்கிறோம், வீட்டில் 8 மணி நேரம் தூங்குறோம். 8 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஐயா நான் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிறீங்களா? ஃபோன் பண்ணி உங்கள் ஊழியர்கிட்ட கேட்டுக்கிறீங்களாம்மா? நான் வந்து சபையில் ஒற்றை அடிச்சுட்டு போகிறேன், நான் ஒரு பணிவிடை ஆவியாக இருக்கிறேன், பணிவிடைக்காரனாக இருக்கிறேன். எவ்வளோ பேர் பணிவிடை வேலை செய்யணும்? இந்த சேருக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. நீங்கள் முன்னாடி உட்காந்துமா நல்லா இருக்குது, பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்கும். வந்து அதை துடைக்கலாம்ல, அதை துடைச்சா யாருக்கு துடைக்கிறீங்க? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க. இந்த சின்ன சின்ன வேலைலாம். புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ சர்ச்சில் அவங்க வேலை அப்படின்னு இல்லை. சர்ச்சு வந்து நம்முடைய வீடு, நமக்கு சொந்தம். உங்களுடைய மேய்ப்பர் உங்கள் தகப்பன் போல, மேய்ப்பர் அம்மா உனக்கு தாயே போல. புரியுங்களா? அவங்க உத்தரவாதம் பண்ணியிருக்கிறாங்கன்னு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துறவர்களை நீங்கள் நினைத்து. யார் நடத்துகிறாங்க உங்களை? உங்கள் மேய்ப்பன். ஊழியக்காரன் சொல்லக்கூடாது. ஊழியக்காரன்றது வேலைக்காரன் மாதிரி. அல்லையா? ஊழியக்காரன்றது என்னது?
இனிமேல் என்ன பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், நான் உங்களை சிநேகிதன்னு சொல்கிறேன். ஏன்னா சிநேகிதருக்கும் ஊழியக்காரங்கன்னா வித்தியாசம், சிநேகிதர்களுக்கும் ஊழியக்காரருக்கான வித்தியாசம். ஊழியக்காரன் கூலிக்கு பாத்திரவான். அல்லையா? புரியுங்களா? சிநேகிதர் என்ன செய்ய மாட்டார், கூலிக்கு பாத்திரவான் கிடையாது. ஏன்னா சிநேகிதனுக்கு எதுவும் ஆண்டு மறைக்கவே மாட்டார். அல்லையா? அப்போ உங்கள் ஊழியக்காரர் யார்? சிநேகிதர். அல்லையா? ஆண்டவருக்கு என்ன இருக்கிறாரு? 15:15 கூட வாசித்து பாருங்க. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. பாருங்க, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். பாருங்க, ஊழியக்காரன் என்ன பண்ண மாட்டாங்க, தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்று. ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, நான் பிதாவின் என்ன கேள்விப்படி எல்லாத்தையும் உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்றாரு. நம்ம சுயமுள்ளவர்களா சுயாதனம் உள்ளவர்களா? சுயமுள்ளவருக்கும் சுயாதனம் உள்ளவருக்குன்னு அர்த்தம். வேதத்தில் சுயாதனன்னு வாசிக்கிறோம், சுயமுள்ளவரை வாசிக்கிறோம். அப்போ சுயமுள்ளவருக்கு சுயாதனத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சுயமுள்ளவருக்கு சொன்னால் தான் சர்ச்சுக்கு வருவாங்க, சில நேரத்தில் வராது கூட போயிடுவாங்க. ஆனால் சுயாதனங்களுக்கு எதுவுமே சொல்லவே தேவையில்லை. அவங்க தானாகவே என்ன பண்ணுவாங்க, அவங்களே தானாக வந்துனே இருப்பாங்க. அல்லையா? நம்ம சுயாதனம் உள்ளவர்களாக இருக்கணும் தவிர நம்ம சுயமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. புரியுங்களா? நம்ம எல்லாமே யாராக இருக்கணும், சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ தானாகவே என் தகப்பன் வீட்டுக்கு போகணும், நாளை திருப்பி தானாகவே 1 மணி நேரம் என்ன பண்ணணும், 3 நாள் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும். நான் தாயனுடைய வீட்டு நான் போய் ஆலயத்தில் சின்ன வேலை செய்யிட்டு வரணும். புரியுங்களா? ஒரு விசுவாசி எத்தனை இடத்துல நம்ம ஆண்டவர் வரானா எத்தனை இடத்துல இருக்கணும். ஒரு விசுவாசியை கர்த்தர் தேடி வரானா எத்தனை இடத்துல விசுவாசி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு விசுவாசி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அல்லையா? அந்த இடத்துல விசுவாசி இயேசு தேடி வர அங்கே இல்லைன்னா அப்படின்னா அது அதனுடைய வேலை மேலே இருக்கணும். எங்கே இருக்கணும்? வேலை மேலே இருக்கணும். அந்த வேலை மேலே அந்த விசுவாசி இல்லை அப்படின்னா அது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். புரியுங்களா? இந்த 3 இடத்துல இல்லைன்னா அந்த விசுவாசி எங்கே இருக்குது? பிசாசுக்குள்ளே இருக்குது. அல்லையா? பிசாசு என்ன பண்ணிட்டான், தந்திரமாக அவனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, 3 இடத்துல இல்லாதபடி. இன்றைக்கி வீட்லேயும் விசுவாசி இருக்கிறதில்ல, அப்புறம் வேலை மேலேயும் இருக்கிறதில்ல, அப்புறம் சபையிலையும் இருக்கிறதில்ல. சில நேரத்தில் விசுவாசி போய் வேலை மேலே தேடினா நம்ம சொல்கிற பேர் அங்கே இருக்காது. புரியுங்களா? அங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், வீட்டில் ஒரு பேர். அல்லையா? அப்போ எந்த பேர் தான் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கும்? நம்ம போய் கேட்குறோம், இந்த மாதிரி ஜான் வந்திருக்கிறார வேலையில் அப்படின்னு கேட்டால், அப்படின்னா எங்களுக்கு யாருமே தெரியலைங்க அப்படின்வாங்க. அங்கே அவர் பேர் முருகன் இருக்குது. இப்படி ஆண்டவர் ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது சில நேரத்தில். ஏன்னா அங்கே முருகன் எதுக்கு வச்சேன்னா, அங்கே கொடுக்குற ஆயுத பூசியில் கொடுக்கலாம், வாங்கி சாப்பிட்லாம், அந்த பேங்கெல்லாம் கொண்டு வரலாம், இல்லை விற்கிற ஆதாரம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்களே இல்லையா? நீங்கள் தெய்வத்தை கொண்டாந்து தெய்வத்தையே என்ன பண்ணணும், கும்பிடணும். ராயனா ராயனை கும்பிடணும். அல்லையா? 2த்துலேயும் காலை வச்சா என்ன பண்ண முடியாது. என்ன சொல்கிறது இல்லையா? நீங்கள் தேவன்னா தேவன் என்ன பண்ணணும், வணங்கணும். பாகால்னா பாகால் வணங்கணும். 2த்தையும் வணங்க முடியுமா? அப்போ ஆண்டு பிரிக்கிறாரு, அவங்கள பிரித்து எடுக்கிறாரு. அப்போ பாகால்கெல்லாம் தனியாக பிரித்து எல்லாரையும் சாவடிக்கிறாரு. அல்லையா? நம்ம தேவனுக்குரியவர்கள். என்னைக்கு நீ இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களோ உங்கள் பேரை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. என் பேர் தேவசகாயம் அப்படின்னு தான் நான் என்ன பண்ணேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என் பேரை கொடுத்து வச்சுருந்தேன். என்ன பேர்? தேவசகாயம். அப்படின்னா அவர் கடவுளுங்க அப்படின்வாங்க. வேலை மேலே போனால் என்ன சொல்லுவாங்க, ஓ கடவுள் கேட்குறீங்களா அப்படின்னு. அப்போ கடவுள்னு என் பேர் யாருன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அவர் எப்பவுமே கையும் காலம் என்ன பாரு, யாராவது ஆளை கட்சா இந்திகாரனை கட்சாவோட இந்திகாரனுக்கு யோசை பற்றி சொல்லிவிடுவேன். ईसा मसीह जिंदा है. हालेलुया. ईसा मसीह आपका प्यार करता है. हालेलुया. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, ஈசா மசனை யார் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. நீங்கள் சொல்கிறது வெங்காயமாக கத்திரிக்காய்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க ஜனங்களுக்கு. ஈசா மசனை யாருன்னு தெரியல. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, உனக்காக ரத்தம் சிந்தவன் அவர் தாம்மா. அது குறித்து விவரமாக பைபிள் எடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து ஒரு நல்ல அப்புறம் பஜ்ஜி வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷத்துலேயே விதை போட்டுடுறோம். அது ஒரு நாள் முளைத்து எழும்போம். அதனால தான் சுவிசேஷம் மிக அவசியம். அல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த வசனத்தில்? இப்போ வாசிங்களா, அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. யார் நடத்துறது? உங்களை மேய்ப்பர் நடத்துகிறாரு. அப்போ என்ன பண்ணணும், நினைக்கணும். உங்களை யார் நடத்துகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுமா, நினைக்கணும். எப்போ 24 மாத்திரம் நான் நினைக்கிறேன் எங்கள் பாஸ்டையா அவங்க மட்டும் கரங்களை ஊற்றி ஒரு அலையில் சொல்லுங்கள். ரொம்ப கம்மி பாருங்கள், ஒரு 3-4 பேர் தான் தூக்குறாங்க. இயேசு எழுதினார்னா அதில் என்ன இருக்குது, பெரிய சாராம்சம் இருக்குது. சும்மாலாம் ஆண்டு எழுதி வச்சுருப்பாரா?
புரியுங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாரு? அவரை நினைத்து அப்புறம் அவர் நினைத்து அவர்களுடைய நடக்கையில் முடிவை நன்றாய் சிந்தித்து. அவனுடைய நடக்க என்ன பண்ணிக்கோ? சிந்தித்து. நினைத்து அவங்க நடக்கே பாருங்க. 72 மணி நேரம் உட்கார்றாரு. ஐயாக்கு என்ன வயசு இப்போது? ஐயா என்ன வயசுங்க ஐயா? 65 வயசில் 72 மணி நேரம் உட்காரத்துக்கு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? ஆண்டவர் அவர் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அவர் படுத்து தூங்கலாம். ஆனால் அவர் 72 மணி நேரத்தில் அப்படி 24 மணி நேரம் நானும் பார்த்துனுக்கிறேன். ஐயா போவான்னு பார்த்தா ஐயா என்ன பண்ணல, புரியுங்களா? எனக்கு 62, ஐயாவுக்கு 65, அவ்வளோதான். ஆனால் பாருங்கள், அவரும் அதிகாலை 5:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுறாரு? இங்கேயே முழங்காலில் நிற்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், கர்த்தர் இவர் மேலே தேவனுடைய அபிஷேகத்தை ஊட்டிட்டாரு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த அபிஷேகத்தை நான் கண்டுபிடிச்சிடுவேன். புரியுங்களா? ஜெபத்துடைய கெப்பாசிட்டியில் தான் தெரியும். அவரால் அந்த நேரத்தை கடைசி நேரத்தில் காலையில் 2லேருந்து 3 வரைக்கும் என்ன பண்ணுறாரு? அப்படியே நிற்கிறாரு. யோசித்து பாருங்கள், சபையாருக்காக ஜெபம் பண்ணுறாரு. புரியுங்களா? ஏன் சொல்கிறேன்னா, இந்த வயதான காலத்தில் அவர் 8 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்த விட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆனால் அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய பாரம் எப்படி வந்தது? சபையை குறித்து, தேசத்தை குறித்து, அழிந்து போகிற மக்களை குறித்து ஒரு பாரம். எப்படியாவது சபையை என்ன பண்ணணும்? திரட்டி எழுப்பணும். புரியுங்களா? அந்த ஆவி வேலை செய்யுது. அப்போ நீங்கள் உட்காடுறீங்களா? அவரை நினைக்கிறீங்களா? புரியுங்களா? ஏன் அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, அது அந்த பாயிண்ட் சொல்லுது, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற. யாருடைய விசுவாசத்தை? போதிக்கிறவர். இயேசுடைய விசுவாசம் பின்பற்றணுமா? உங்களுடைய மேய்ப்பருடைய விசுவாசத்தை பின்பற்றணுமா? அதான், மேய்ப்பருடைய விசுவாசத்தை பின்பற்றணுமா இல்லை இயேசுடைய விசுவாசத்தை பின்பற்றணுமா? இயேசுனா சொல்லிட்டாரு, எனக்கு அடுத்தது யாருன்னா உங்கள் மேய்ப்பர் தான். புரியுங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு 4 மேய்ப்பர் இருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் ஒருத்தர், அந்த சர்ச்சில் ஒருத்தர், அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர். ஆண்டவருக்கு எத்தனை மேய்ப்பர்? ஒரு ஆலயத்துக்கு ஒரே ஒரு மேய்ப்பர் தான். அல்லேலூயா. அந்த மேய்ப்பர் என்ன பண்ணுமா? விசுவாசிக்கணுன்றார் ஆண்டவர். புரியுங்களா? இப்படி பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணுவான்னு நீங்கள் அந்த விசுவாசத்தை அப்படியே கவனிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை நாவி உள்ள வருது. நம்ம மேய்ப்பரை விட்டுறோம், யூடியூப்பில் போய் யாராவது பார்த்துன்னு உக்காந்துக்கிறோம். அல்லேலூயா. பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதை காட்டின்னு எங்கே வரணும்? உங்கள் மேய்ப்பன் தான் முக்கியம். ஏன்னா அவர் பேர் பரலோகத்தில் இருக்கும், அவர் கீழே நீங்கள் இருக்கிறீங்க. அவர் தான் அடக்காரத்துக்கு வருவார், அவர் தான் நிச்சயத்துக்கும் வருவார், அவர் தான் திருமணத்துக்கு காரியத்துக்கும் வருவார், அவர் தான் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வருவார், அவர் தான் உங்கள் வீட்டில் குறையதான் வருவார். அல்லேலூயா. எல்லாமே வர முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சபையில் என்னவா இருக்கிறோம்? ஒளிய மரமாக நாட்டப்பட்டிருக்கிறோம். அப்போது எங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்? அந்த மேய்ப்பன் கீழே நீங்கள் அடங்கியிருந்து அந்த ஆலயத்தில் நீங்கள் ஒரு என்னவா இருக்கிறீங்க? ஒளிய மர கன்றுகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ஒளிய மரம் கன்று அடிக்கடிக்கு அங்கங்கே என்ன பண்ண முடியாது. ஒரு சர்ச்சையில் போய் நட முடியுமா? ஒரு டீச்சர் கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க, டீச்சர் கிளாஸ் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புகிறீங்க. அது ஒரு நாள் A கிளாஸில் உட்காந்து, அப்புறம் B கிளாஸில் உட்காந்து, Cயில் உட்காந்து என்ன பண்ண முடியாது? அட்டனன்ஸ் வருமா? ஆமாம். நீங்கள் பிள்ளையை பற்றி தேடுற A கிளாஸில் எங்கள் பையன் இருக்கிறான் கூப்பிடுங்கன்னா அது C கிளாஸில் உட்காந்துக்குது. C கிளாஸில் போய் போனால் அது மற்ற நாளில் D கிளாஸில் உட்காந்துக்குது. அப்புறம் லாஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சு. அப்புறம் டீச்சர் கேட்குறாங்க, அது வருஷத்துக்கு 6 முறை தான் வந்துக்குதுன்றாங்க ஏன் கிளாஸில். அப்போ எந்த கிளாஸில் பெர்சன்ட் போடுவாங்க, ஆப்சண்ட் போடுவாங்க? எது உனக்கு உண்மையான டீச்சர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த டீச்சர் தான் எல்லாத்தையும் போடுவாங்க. கண்காணி அவங்க தான். அது மாதிரி மேய்ப்பன் கண்காணி. அல்லேலூயா. அவருக்கே நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு எது இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ, உங்கள் மேய்ப்பன் என்ன சொல்கிறாரோ, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னா வேறு எந்த ஊழியர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுக்குள்ளே வியாதி இருக்குது, நீ குணமாயிட்டு நான் சொல்லிட்டேன்னா அது விசுவாசத்தா அப்படி நிறைவேறுது. அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிற சபையை. அல்லேலூயா. அவர் உனக்கு இடுப்பலி போயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அதே விசுவாசத்தினா உடனே விடுதலை ஆயிடுது. ஏன்னா அவர் வாயிலிருந்து என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்ல விரும்ப நீ வீட்டை கட்டி நிறைவேற்றினா முடிஞ்சிடும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா எல்லாமே யார்கிட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர்? மேய்ப்பனுக்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த மேய்ப்பனுக்கிட அந்த ஆடுகள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். 13:17 உங்களை நடத்துகிறவர்களை உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுங்க. இந்த ஆத்துமாக்கள் நீங்களாம் ஆத்துமா, உங்களுக்கு யார் உத்தரவாதம்?
உங்கள் ஆத்துமாக்களை உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் ஆ விழித்திருக்கிறவர்கள் அப்போ ஆனபடியா உங்களுடைய ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதம்? உங்கள் மேய்ப்பர் தான் உத்தரவாதம். அல்லையா? உத்தரவாதம்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு யாராவது உங்கள் பிள்ளைங்களை போலீஸ் பிடிச்சிட்டா ஃபஸ்ட்டு யார் கூப்பிட்றாங்க? உங்கள் பிள்ளைங்க போயினே இருக்கிறாங்க, போலீஸு, டிராஃபிக் போலீஸு ஹெல்மெட் போடல, பணம் கட்டல அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க? அப்பாவை கேட்குறாங்க. அல்லையா? அது மாதிரி உங்களை யாராவது பிசாசு பிடிச்சிட்டானா ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா பேர் என்ன? அவர் பேர் தான் மேய்ப்பர். அப்போ அவர் என்ன பண்ணுற, உத்தரவாதம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாரா, விடுத்திருந்து என்ன பண்ணுறாரு, விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியா அவங்க என்ன பண்ணுறாங்க, விழுத்திருக்கிறாங்க உங்களுக்காக. நீங்கள் நைட்டு இங்கே யாருமே இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் எல்லாருக்காக என்ன பண்ணுகிறாரு, ஜெபம் பண்ணுறாங்க. சிஸ்டர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, சிஸ்டர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, விசுவாசிகளுக்காக. ஆண்டவரே, ஒரு விசுவாசி கூட என்ன பண்ண நரகத்துக்கு போயிடக்கூடாது, எல்லாம் பரலோகத்தை ராசி அப்படின்னு உங்களுக்கு வந்து எப்போ அந்த மேய்ப்பனுக்குள்ளே இருக்கிற அந்த மந்தைக்கு மேய்ப்பனுக்கு நடுவில் என்ன இருக்கணும், ஒரு பெரிய அன்பு இருந்தால் தான், ஐக்கியம் இருந்தால் தான், உறவு இருந்தால் தான் சபை ஓங்கி வளரும். அல்லையா? ஏதோ வரோம் யாருக்கோ போகிறோன்னா அது சபை கிடையாது. புரியுங்களா? நம்ம வரோம் பாஸ்டர் அங்கேருந்து தூரம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஐயா எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. புரியுங்களா? உனக்கு எதனா தேவையை சொல்லுங்கள் ஐயா, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு தான் என்னது மேய்ப்பனுக்கும் மந்தைக்கு நடுவில் இருக்கிற ஐக்கியம். புரியுங்களா? கேட்கணும், நீங்கள் வந்தால் தான் கேட்கணும். கேட்கணுமே, கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஏன் கேட்கணும்? உங்களுடைய மேய்ப்பன் அவர். அதான் சொல்கிறாங்க, மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு, விடுத்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, அந்த துக்கம் அவங்க மேலே வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? துக்கத்தோட அல்ல. அவங்க துக்கப்படக்கூடாதா? துக்கப்பட்ட சபைக்கு என்ன நிலமாகும்? ஒரு வீட்டில் தகப்பனுடைய துக்கப்பட்டார்னா என்ன ஆகும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அதனால தான் அவங்க துக்கத்தோடு அப்படி இல்லாமல் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, சந்தோஷத்தோட என்னது அதை சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுங்க, அடங்குங்கள். யாருக்கு? உங்கள் மேய்ப்பனுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ண, கீழ்ப்படிந்து அடங்கணும். புரியுங்களா? நீங்கள் 72 மணி நேரம் வர முடியல, என்ன செய்திருக்கணும், ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி வந்து என்னால் வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணிங்க, அடுத்த முறை வைக்கும்போது நான் வந்துடுறேன். நீங்கள் எங்காவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ஃபோன் பண்ணி சொல்லணும். உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் போகிறீங்கன்னா யாருக்கு தெரியணும்? யாருன்னா தெரியுதா? இப்போது யாருன்னா சொல்லிட்டு போகிறாங்களா? ஒரு வீட்டை விட்டு போனால் கூட என்ன பண்ணணும், ஒரு ஊருக்கு போகிறீங்க யாருக்கு சொல்லணும்? மேய்ப்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணோம் சொல்லணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவங்கள்ட்ட கரைகளை ஊற்றி ஒரு அடையே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருமே இல்லை. நீங்கள் சொல்லிட்டு வந்துக்கிறீங்க. இல்லை, நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க இங்கே சபையில். அதாவது மேய்ப்பன் அறியாத ஆடுகள் என்ன பண்ண சிதறடிக்கப்படுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. புரியுங்களா? ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன பண்ணோம், நீங்கள் இஷ்டத்துக்கு போனீங்கன்னா சில கள்ள உபதேசத்தில் போய் மாட்டிப்பீங்க. பிசாசு சபைக்குள்ளே, பிசாசு சபை இருக்குது தெரியுங்களா பெங்களூரில்? புரியுங்களா? அவங்கள என்ன செய்வாங்க, பிசாசு சபைகளுக்கு அவங்க என்ன பண்ண, பிசாசுடைய பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க சர்ச்சில். புரியுங்களா? அப்போ பிசாசு சபைகள்லேருந்து நம்ம சபைக்குள்ளே வருவாங்க, உங்கள் கூடவே வருவாங்க ஜபத்துக்கு வர மாதிரி. நீங்கள் அப்படியே இடம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதுலேருந்து ஆத்மாவில் கொண்டு போகும். அப்போ எந்த சபையிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க என்ன வரணும், அந்த சபையிலேருந்து, அந்த சபையில் அந்த பாஸ்டருடைய லெட்டர் இருக்கணும். சென்னையிலேருந்து நான் இங்கே வரேன்னா, ஒரு சர்ச்சிலேருந்து வராங்கன்னா, அவங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னா அங்கே வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், லெட்டர் இருக்கணும் இங்கே வரத்துக்கு. நீ எங்கேருந்து வந்த, சென்னையிலேருந்து பிசாசு சபையிலேருந்து வந்தேன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் அறுவர் இருக்கிற சபையிலேருந்து வந்து யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. எல்லாமே முத்திரையை போட்டு வச்சுருக்குது. புரியுங்களா? அந்த ஆவி வந்து முழு சபைக்கு எடுத்துகிட்டு போயிடும். புரியுங்களா? நம்ம புதுசாக ஒரு 4 ஆத்மா வந்து நம்ம நினச்சிருப்போம், ஆனால் 4 முழு சபைக்கு எடுத்துரும். அதனால தான் நீங்கள் எங்கேயுமே போனால் யாருக்கு சொல்லிட்டு போனோம், உங்கள் மேய்ப்பன்னு சொல்லணும். எந்த மீட்டிங் போனாலும் என்ன பண்ணணும், மேய்ப்பன்னு சொல்லணும். புரியுதுங்களா? மேய்ப்பன்னு சொல்லாதே நான் அந்த மீட்டிங் போகிறது. அப்போ அங்கே போய் யார் நடத்துகிறான்னு யாருக்குமே தெரியாது. அங்கே போய் சிக்கிடுவீங்க, அடி வாங்குவீங்க, பிசாசுக்குள்ளே போயிடுவீங்க, செய்வனுக்குள்ளே போயிடுவீங்க. அப்புறம் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னுவீங்க. ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணு, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியாது. ஒரு விசுவாசம் போய் கிளி ஜோசம் பார்த்துச்சு. அந்த கிளி என்ன சொல்லிச்சா, இந்த வார்த்தையில் நீ செத்துருவ அப்படின்னுச்சா. உடனே என்ன பண்ணிச்சு, தூக்கமே வரலையா ஒரு வாரம். ஃபாஸ்ட்டுக்கிட்ட வந்து இது மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, கிளி ஜோசியம் பார்த்தேன். அது ஒரு வார்த்தை என்ன பண்ணுது, நீ செத்துருன்னு சொன்னதுனால. அவர் சொன்னாராம், பாஸ்ட்டு நீ அங்கே செத்துருன்னு சொன்னது தான் என்கிட்ட வந்தேன், அதே வந்து நீ ஆசீர்வாதமாக இருப்பேனா வந்திருப்பியா? அந்த கிளி வந்து நீ ஆசீர்வாதமாக இருப்பேனா வந்திருப்பாரா அந்த விசுவாசி?
இது மாதிரி அடிபட்டு வருவாங்க நிறைய பேர். எனக்கு அப்போ தான் என்ன பண்ணு, இப்போ அங்கே சாவன்னு பிறகு இங்கே வராரு, அதே ஆசீர்வாதமான வந்திருப்பாரு மேய்ப்பர்கிட்ட. அப்போ அவர் சொன்னாரா, நீ கிளிக்கிட்டே போய் கேளு, ஒரு வாரத்துக்கு பிறகு நான் என்ன நடக்கும் மறுபடியும் கேட்டுப்பாரு அப்படின்னு. அப்போ என்னன்னா நம்ம அறியாமல் சுற்றுறோம் சில இடத்துங்களில். இது நடந்த விஷயம் எங்கள் சர்ச்சில் நடந்தது இது அப்படி. அல்லேலூயா. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஜோசியம் பார்க்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது, புரியுங்களா? எல்லா நாளும் நல்ல நாள். அல்லேலூயா. அப்போ உங்கள் மேய்ப்பருக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் கீழ்ப்படிந்து அடங்கணும். எது வரைக்கும் கீழ்ப்படினமா? இயேசு எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? மரணம் பரிந்து வரைக்கும் கீழ்ப்படிந்தார். அப்போ உங்கள் மேய்ப்பருக்கு எது வரைக்கும் கீழ்ப்படினோம்? உனக்கு மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? நீ உங்கள் மேய்ப்பருக்கு எல்லாவற்றையும், நீங்கள் எந்த வேலை செய்தாலும், ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க, ஒரு வீடை வாங்க போகிறீங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்களை இந்த காலேஜில் சேர்க்க போகிறீங்க, இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் போக போகிற, ஒரு விஷயம் பாஸ்டர்கிட்ட வந்து முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவர் எங்கே போனோன்னா கரெக்டாக ஆவேன்னு பேசுவார். உன்னுடைய பணம் மிச்சமாகிடும், அந்த ஜெபத்தில் விடுதலை ஆகிடும். நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க, பெல் அடித்தா ஜெயிலில் சாப்பாடு மாதிரி வரும். அல்லேலூயா. பெல் அடித்த பிறகு சாப்பாட்டுக்கு வருவாங்க. எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறீங்க? யாருமே போகல. நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், நான் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறேன். பெல் அடித்த பிறகு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. எப்போ ஜெயிலுக்கு போனேன் தெரியுங்களா? நான் பச்சை ட்ரெஸ் போட்டுன்னு மிலிட்ரியில் இருக்கும் போது போகல. அல்லேலூயா. பச்சை ட்ரெஸ் இருக்கும்போது ஜெயிலுக்கு போகல, பச்சை ட்ரெஸ்ஸை விட்டுட்டு காக்கி ட்ரெஸ்ஸில் வந்தேன். அப்போ காக்கி ட்ரெஸ்ஸில் வேலை செய்யும் போது என்ன பண்ணல, பெல்ட்டு கட்டி காக்கி ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணோம், கவர்மெண்ட்டில் ஃபயரில் என்ன வந்தோம், ஃபயர்மேனாக இருந்தோம். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணல, ஜெயிலுக்கு போகல. எப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டேன்னா அப்போ தான் உள்ளே போயிட்டேன். என்னது, ஒரு வாரம் போய் உள்ளே ஒரு 3 நாள் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அங்கேயும் போய் உள்ளே யாருக்கும் ஜெபத்தை விடலை, எல்லார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறது அவங்க மேலே. அல்லேலூயா. அங்கே இருக்க சுற்றுவாங்க, சுற்றாத நில்லு அப்படின்னு நிற்கிறாங்க. புரியுங்களா? நான் ஏற்கனவே மிலிட்ரிக்காரன்னு சொல்லிட்டேன், ஒரு பக்கம் பாஸ்டர்னு சொல்லிட்டேன், அவங்களே என்ன பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். புரியுங்களா? எங்களுக்கு ஜெயில் ஊழியன்னு ஒன்று இருக்குது 21 ஊழியத்தில். அது ஃபஸ்ட்டு ஆண்டவர் ட்ரைனிங் தராரு, ஜெயிலில் நான் போய் பார்த்துட்டு வா. புரியுங்களா? ஒரு 3 நாள் அங்கே தங்கிறதெல்லாம் என்ன பண்ணாது, உடம்பை குறைஞ்சிட்டு போகுது. அவ்வளோ ஆத்மாவில் சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்கே போயிட்டு வந்தார்? எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளாங்களே இல்லையா? இயேசுவை பவுலை உள்ளே தள்ளாங்களே இல்லையா? பேதுரு உள்ளே தள்ளாங்களே இல்லையா? அவங்கள என்ன செய்து போனாங்க? நன்மை செய்து தான் உள்ளே போனாங்க. நமக்கு எங்கேனாலும் நம்ம சத்தியத்தை விதைக்கணும்னா நம்மளை கர்த்தர் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போவார், ஜெயிலுக்குள்ளேயும் கொண்டு போவார், அப்புறம் அரண்மனையிலும் கொண்டு போவார். நமக்குள்ள அந்த விதை போடணுன்னு எண்ணம் இருந்தால் கர்த்தர் எங்கேனாலும் கொண்டு போவார். ஒரு ராஜா கிட்ட போய் உட்கார வச்சவனுக்கு இன்றைக்கி பேச சொல்லுவார். முடியுமா? முடியாதா? அந்த வெறி இருக்கணும் உங்களுக்குள்ள, ஆவிக்குறி வரி. அல்லேலூயா. நான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு என்ன பண்ணோம், சத்தியத்தை சொல்கிறதாந்தே உனக்கு ஆண்டவர் வெளிநாட்டில் ஒரு வேலையை கொடுத்து இந்த சபையில் நீங்கள் போய் அந்த வெளிநாட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலைக்கு மூலமாக பகுதி நேரம் ஊழியம் செய்வீங்க. அங்கே ஒரு இந்த சபையினுடைய கிளை சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டுரும். இன்றைக்கி அப்படி தான் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, லண்டனில் போய் பாருங்கள், என்ன சபை இருக்கும்? முதல்ல லண்டன் சபையாக இருக்குது, தமிழ் சபை தான் இருக்குது. அல்லேலூயா. போனவங்களாம் கொஞ்சம் சபையில் வளர்ந்தவங்களாக தான் கர்த்தர் என்ன பண்ணார், தானாகவே வெளிநாட்டுக்கு கொண்டு போய் உருவாக்குவார். அப்போ ஒரு மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படிந்தோம்னா, வசனத்தில் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆயுஷ் நாள் கூட்டுவார், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பத்தில் சத்துரு போராட்டம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 மணி நேரம் வந்து உட்காரத்தோட தாய்ங்கிறோம். புரியுங்களா? இந்த மாதிரி ஜெபம் வந்து புரியுங்களா, கல்யாண வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் இந்த மாதிரி ஜெபத்துக்கு வந்து பாருங்கள், பூரண விடுதலை உண்டாகுது. அல்லேலூயா. உங்களுடைய எத்தனையோ கண்ணீரோடு வந்திருப்பீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சியுள்ளவர்களா எல்லாவற்றிலும் யோகமாக நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. சபை மேய்ப்பரை அற்பமாக நினைக்கக்கூடாது, சபை மேய்ப்பரை மேய்ப்பராகவே நினைக்கணும், மேய்ப்பரமாக மேய்ப்பராக நினைக்கணும், கனப்படுத்தணும். அதை நீங்கள் செய்தேன்னா பரலோகத்தில் தேவனை பண்ணு. சேனல் அப்படி தான் வச்சுருக்கிறார் ஆண்டவர். ஃபஸ்ட்டு யார்? தேவன், இயேசு கிறிஸ்து. அது கீழே மேய்ப்பர், அது கீழே மந்தைகள். அல்லேலூயா. இப்படி நீங்கள் படகு கற்றுங்க. உங்களுடைய எதையும் மறைக்காதீங்க. என்னது, உங்கள் மனசில் இருக்கிறது என்ன பண்ணாதீங்க, மறைக்காதீங்க. உங்கள் மேய்ப்பன்கிட்ட தாராளமாக பேசுங்க. அல்லேலூயா. மந்தையில்
பார்த்தீங்கன்னா மந்தெல்லாம் படுத்துன்னு இருக்குது, நடு ராத்திரி வருது. அப்போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்போ தூதர் யார்கிட்ட வந்து சொன்னாங்க? மந்தைக்கிட்ட சொன்னாரா இல்லை மேய்ப்பர்கிட்ட சொன்னாங்களா? ஏன் மேய்ப்பர்கிட்ட சொன்னாங்க? சேனல் எங்கேருந்து வருது? ஆண்டவர் பரலோக பிதா சொல்கிறாரு, இயேசு பிறக்க போகிறாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அந்த மேய்ப்பர்கிட்ட சொல்லு. மேய்ப்பர் என்ன பண்ணுங்க, வேகமாக அநேக மேய்ப்பர்களுக்கு சொல்லி கூட்டம் கூடி வராங்க. அதனால் இயேசு கிறிஸ்து பிறக்கிற அன்னைக்கு மேய்ப்பருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. இல்லையா? ஃபஸ்ட்டு இயேசுவை பார்க்கணுன்னா மேய்ப்பர். அப்போ ரகசியம் வருதுன்னா யாருக்கு முதல் சொல்லுவார் ஆண்டவர்? விசுவாசிகளுக்கு சொல்லுவாரா மேய்ப்பருக்கு சொல்லுவாரா? மேய்ப்பருக்கு சொல்லுவார். இல்லையா? மேய்ப்பருக்கு சொல்லாமல் எதுவுமே நடக்காது சபையில். புரியுங்களா? எல்லாமே மேய்ப்பருடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையை. புரியுங்க? இந்த சபைக்கு கண்காணியாக வச்சிருக்கிறாரு. அந்த கண்காணியை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய சகல நன்மைகளிலும் பகிர்ந்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். 6:7 வாசிக்கும் போது, கலாத்தியர் 6:7, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ணவிட்டார், தேவன் நம்மை பரியாசம் பண்ணவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நீங்கள் எதை விதைக்கிறீங்களா என்ன பண்ணுவீங்க? புரியுங்களா? அங்கேயே சொல்கிறவர் மோசம் போகாதிருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு? தேவன் நம்மை பரியாசம் பண்ண. அப்போ இது ஏதோது தமாசுக்காக இல்லை, என்ன சொல்லுவாங்க தமாசுக்கு, கேலிக்காக நான் சொல்லலை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் நல்லா உற்று கவனிங்க. அந்த இடத்துல ஒரு முக்கியமான சொல்லிட்டார், மோசம் போகாதிருங்கள். எப்போ மோசம் போகிறாங்க? அந்த சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்காதிருக்கும் போது அவங்க எதை செய்தாலும் மோசம் போகிறதுக்கு வழி இருக்குது. அப்போ இயேசு அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு திருவசனத்தை போதிக்கிற உங்கள் மேய்ப்பருக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஜபத்தில் கொடுக்கணும் பங்கு. அடுத்தது பணத்தில் பங்கு, பிள்ளைகளில் பங்கு, பொருளாதாரத்தில் பங்கு. உனக்கு என்ன வருதோ அதில் எல்லாத்துலேயும் நீ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணினே இருக்கணும். நமக்கு சபை இல்லை அப்படின்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது. உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறவர் உங்களுடைய மேய்ப்பர், உங்களுக்கு புத்திமதியை சொல்கிறவரும் மேய்ப்பர். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். கடைசி காலத்தில் அல்லேலூயா. சபை என்ன செய்யக்கூடாது? அநேகர் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? விட்டு விடுது. எனக்கு அங்கே எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஆனால் சபை என்ன பண்ணிக்கூடாது? விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். என்ன புத்தி சொல்லணும்? அடுத்த வாரம் நீங்கள் கரெக்டாக வாங்க, நடுவில் உபவாசம் ஒன்று வச்சுருக்கிறாங்க வாங்க, நடுவில் ஒரு இரவு ஜபத்தை வச்சுருக்கிறாங்க வாங்க. ஏன்னா சபையை தான் நமக்கு முக்கியம். நாமே சபை, இது ஒரு சபை. அல்லேலூயா. இதில் ஐக்கியம் கூடி ஐக்கியமாக இருப்பதுக்கு தான் ஆண்டவன் என்ன பண்ண சபையை வச்சுருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1 மணி நேரமாவது வந்து என்ன பண்ண சபையில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறேன்? அவன்கிட்ட கரையில் வைத்து காட்டுங்க. நான் டெய்லி 1 மணி நேரம் வந்து என் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஏசு என்ன எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னார்? ஏசுக்கு சொன்னார்ல, 1 மணி நேரமாவது என்னோட கூட விடுத்திருக்கக்கூடாதா, ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்டார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏசு வரமாட்டாரா? வருவார். அப்போ 1 மணி நேரம் சபையில் வந்து ஜெபம் பண்ணுற மட்டும் கரங்களை உயர்த்திங்கன்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? 1 மணி நேரம் எதுக்கும் எங்கெங்கே ஓடுறோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லைனில் நிற்கிறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். புரியுங்களா? ப்ரைவேட்டில் நிற்கிறோம். எத்தனை கிலோமீட்டர் சொன்னாலும் என்ன பண்ணிடுறோம்? ஓடுறோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் சுகம் உண்டாக வேண்டாதா? 1 மணி நேரம் வந்து முழங்கால் போட்டால் இடுப்பு வலி போவாதா? போயிடும். வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாதா? கட்ட முடியும். தரித்திரம் போவாதா? போயிடும். குடும்பத்தில் பிள்ளைங்க அடங்காதா? ஜெபம் பண்ண அடங்காதா? ஏன் அடங்கலை? இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பார், வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பார். நீங்கள் கண்ணீர் விடணும். அண்ணன் என்ன பண்ணாங்க? பிள்ளை இல்லை பிள்ளைன்னு சொல்லி நான் ஊரில் சுற்றினா இருந்தாங்க. சொல்லுங்கள், பிள்ளை என்ன பண்ணாங்க? பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையே பிள்ளைய? கொடுத்த பிள்ளைய என்ன பண்ணார்? ஆலயத்துக்கே கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்? தான் முதல் பேச வரைக்கும் தீர்க்கதரிசனம் உருவாக்கினார் ஆண்டவர். கர்த்தர் உருவாக்க மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றையுமே இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் போட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்.
உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். உங்கள் தலைமுறை ஆசீர்வதி. ஆண்டவர் ஒரு பொய் சொல்கிற தேவனே கிடையாது. புரியுங்களா? நம்ம மண்ணால் வந்து இருதயம் உடைந்து கண்ணீர் விட்டாங்க. ஆண்டவர் உடனே என்ன பண்ணார்? தன் பிள்ளை பாய்க்க கொடுத்தார். உன் கண்ணீர் ஒரு சொட்டு வந்து விழட்டும். கத்தனை பண்ணார். ஜபத்தில் விதவிதமான ஜபம் இருக்கிறது. ஒன்று சிலவங்க விடுத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க முழங்கால ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க என்ன செய்வாங்க? உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க, சிலவங்க இரவெல்லாம் தேவ சம்மதை காத்திருப்பாங்க. அல்லேலூயா. எப்படியாவது ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜபத்தை கேட்கிறவர் உன்னுடைய அருகில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை வெறுமை விடமாட்டார். உன்னுடைய கணவரை விடமாட்டார். ரட்சிக்கப்பட குடிகார கணவராக கூட இருக்கலாம். நீ கண்ணீர் விட்டீங்கன்னா கத்த கண்ணீர் என்ன பண்ணுறாரு? இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை கத்தனை பண்ணுறாரு. புறக்கணியார்னு போட்டுக்குது. அப்போ நொறுங்குண்ட இருதயத்தை கத்தனை பண்ணுறாரு, ஆதரிக்கிறார். உன் இருதயம் உடையணும். நாங்கள் 2 பிள்ளைகளை இழந்தோம் ஒரே நாளில். புரியுதுங்களா? எத்தனை பேர் வந்து சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குழந்தைய தத்து எடுத்துங்க, இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிங்க, உன் சந்ததி விருத்தி அடைஞ்சிடும் அப்படின்னு. நாங்கள் மிலிட்ரியில் இருக்கும்போது நடந்தது. ஒரே நாளில் 2 பிள்ளைங்க தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. 10 வயசு மகள், 6 வயசு ஒரு மகன். யோசித்து பாருங்கள். அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் குடிப்போம், விஸ்கி ரம்மு குடிப்போம், ஒரு பாட்டில் ஃபுல்லாக. அப்போது நாங்கள் குழந்தை இறந்துட்டுன்னு சொல்லிவிட்டு 2 பாட்டில் குடிச்சிருக்கலாமே. ஏன் குடிக்கலை? எல்லா பாட்டிலும் தூக்கி விசிறச்சிட்டு உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்ட பிறகு இயேசு எனக்கு தரிசனமாகினார் காஷ்மீரில். அல்லேலூயா. அன்றைக்கி இயேசு தரிசனமாகி நான் தான் கடவுள்னு சொன்ன பிறகு என் வேலையை ராஜினாமா செய்து வந்தேன். இன்றைக்கி 10,000 பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறார். எத்தனை பிள்ளைங்க? இன்றைக்கி நிறைய இடத்துல ஊழியம் செய்து பல இடங்களில் 100, 200 ஆத்மா இருக்குது ஒவ்வொன்றுக்கும். இது ஒரே நாளில் நடந்துச்சா? அன்றைக்கி அர்ப்பணித்தோம். ஆண்டவரே, நாங்கள் மரித்தாலும் உனக்கு தான், நாங்கள் ஓடினாலும் உனக்கு தான். புரியுதுங்களா? இன்றைக்கி நாங்கள் இங்கே முடித்து அதுக்கு பிறகு இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? சனிக்கிழமை, வர சனிக்கிழமை திங்கட்கிழமை வீட்டுக்கு போகிறோம். திங்கட்கிழமை 2 மணிக்கு போகிறோம். வீட்டுக்கு கூட போக முடியல. 2 மணிக்கு போய் மறுபடியும் ஒரு இடத்துல பைபிள் கிளாஸ் வாரத்தில். உடனே அந்த வாரத்தில் 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உடனே மியான்மாருக்கு போகிறோம். எங்கே? 3 வாரத்துக்கு. 23ஆம் தேதி ஃப்ளைட் ஏறி என்ன பண்ணுவோம்? 12 மணிக்கு, வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு நைட்டு ஃப்ளைட் ஏறி எங்கே போகிறோம்? பர்மாவுக்கு போகிறோம். அல்லேலூயா. அங்கே போய் பாருங்கள், தமிழ்காரங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம கோழி கூண்டு இருக்குது பார்த்துக்கிறீங்களா? கோழிக்கு கூண்டு கட்டுவாங்களே, அவ்வளோதான் வீடு தமிழ்காரங்களுக்கு. 40 வருஷமாக அவங்க நாங்கள் அங்கே சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. சோறு இல்லை, கரெக்டாக அவங்களுக்கு எந்த மெடிக்கலும் இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். அந்த ஃபாஸ்ட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் சிங்கப்பூர்லேருந்து வந்து என்ன பண்ணுறாரு? அங்கே ஊழியம் செய்கிறாரு. புரியுங்களா? அந்த ஆத்மாக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வரமாட்டோம் மறுபடியும் திரும்பி. அல்லேலூயா. அவ்வளோ வேதனையாக இருக்கும். புரியுங்களா? நாங்கள் அங்கே போய்ட்டு பார்த்தோம், எல்லோரும் ஜெபம் பண்ணோம். புரியுங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோழி கொண்டு இருக்குது பாருங்கள், அவ்வளோ தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏற்கனவே பாம்பெலாம் படுத்துன்னு கிடக்குது. கேட்டால் நாங்கள் இங்கே தான் படைப்போம், எங்களுக்கு சரியான உணவு இல்லை. ஏன்னா அவங்கள பர்மாக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? தமிழ்காரங்க தள்ளி வச்சிட்டாங்க. அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ம நாட்டு எவ்வளோ மேலானது. அல்லேலூயா. இங்கே ஜெபிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மியான்மார்க்காக யார் ஜெபம் பண்ணுவாங்க? ஒரு மேப்பு ஐயா போடுவார் சீக்கிரமாக. ஒரு இந்தியா மேப்பு, ஒரு தமிழ்நாட்டு மேப்பு, ஒரு வேர்ல்டு மேப்பு வந்து நீ கை வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம அந்த மேப்பின் மேலே கை வச்சு மியான்மாரை ஆசீர்வதிங்கப்பா. புரியுங்களா? நம்ம ஜெபம் பண்ணால் தான் கத்தனை செய்கிற ஜபத்தை கேட்கிறவர். கேட்பாரு? கேட்க மாட்டாரா? நம்ம மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் மண்டே ஆச்சுன்னா காலையிலே வேலைக்கு போயிட்டோம், அது பிறகு சாயந்தரம் வரோம், இப்படியே ரொட்டேஷன் பண்ணுறோம். அல்லேலூயா. நமக்கு ஆத்மா ஒன்று இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதா? எல்லா தேசத்துக்காக. ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு தேசத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணால், நம்ம நாட்டில் எத்தனை தேசம் இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்கிறவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஏன் ஜெபம் பண்ணலன்னு கேட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பாவம் உள்ள ஊடி இருக்குது, அதனால் ஜெபாவி வராது. அதனால தான் ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே புரியுங்களா பாவமே வராது. ஏன்னா ஜெபிக்கிறவங்களும் போய் பேசவே மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்களும் உண்மை பேசுவாங்க. ஜெபிக்கிறவங்கள நேர்மை இருக்கும். ஜெபிக்கிறதுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கும். ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கும். ஜெபிக்கிறதுக்குள்ளே தேவனுக்கு அடங்கி இருப்பாங்க. ஜெபிக்கிறதுக்குள்ளே ஏன்னா தேவனோட பேசுகிறாங்க. ஒருத்தர் குடிகாரங்கிட்ட போய் பேசுனது என்ன நடக்கும்? எப்போ பார்த்தாலும் குடிகாரன் பார்த்து பேசுனது என்ன நடக்கும்?
ஒரு குடிகாரங்கிட்ட அடிக்கடி பேசுனா அவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒருத்தர் கொரோனா வந்துச்சு, நீங்கள் போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசுனா என்ன நடக்கும்? அப்போ கொரோனா மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்களே, குடிகாரங்கிட்ட பேசுனா குடிகாரனா ஆகிடுவாங்க. ஏசு பரிசுத்தமுள்ள தேவன், அவர்கிட்ட நீங்கள் பேசுனதா என்ன இருப்பீங்க? நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க. நீங்கள் ஏன் இயேசுகிட்ட பேசுறதில்ல? ஜபன்றது ஆண்டவர்கிட்ட பேசுறது பாதி பேருக்கு தெரியல. புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனில் பேசுனா அமெரிக்காவுக்கு போகுது ஃபோனு, ஆனால் நம்ம பேசுறது ஆண்டவர்கிட்ட போவாதா? ஃபோனை உண்டாக்கினவர் இயேசு, அது கொடுத்த நாலேஜ் அவர் தான். நாங்கள் மிலிட்ரியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனை பார்த்தோம். அதனுடைய வெயிட் வந்து 35 கிலோ. அதோட 5 கிலோமீட்டர் மேலே பேச முடியாது. எத்தனை கிலோமீட்ரு? அதை விட என்ன பண்ணுவோம், தலைமலை தூக்கின்னு மலை மேலே ஏறி அப்புறம் அந்த மலையிலேருந்து பேசணும். அந்த ஃப்ரீக்வன்சி அப்போ தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு ஃபோன் இன்னொன்று கிடச்சிருச்சு. புரியுங்களா? ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு டவர் கிடைக்குதுன்னா எல்லாத்துக்கும் மேலே டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இங்கேருந்து ஒரு சின்ன வார்த்தை, புரியுங்களா, வீண் வார்த்தை கூட கணக்கு ஒப்பிக்கணுன்றாரு. நம்ம வீணாக பேசுகிறப்ப அது கூட கணக்கில் போயிடுதுன்னா அப்போ நம்ம ஜெபம் போவாதா? அதனால தான் ஜெபத்தில் என்ன பண்ணோம், ஜெபத்துக்கு என்ன தேவையில்லை? ஜெபத்துக்கு என்னங்க தேவையில்லை? அழகு தேவையில்லை. என்ன தேவையில்லை? அழகாக இருந்தால் தான் ஜெபம் போவோமா? ஜெபத்துக்கு இப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்தால் தான் ஜெபம் போவோமா? ஜெபத்துக்கு பணம் தேவையில்லை, ஜெபத்திற்கு படிப்பு தேவையில்லை, ஜெபத்திற்கு என்ன தேவையில்லை? ஒரு பெரிய இடம் தேவையில்லை. அல்லேலூயா. அப்புறம் ஜெபத்துக்கு என்ன தேவையில்லை? சின்ன இடம் தான் கூட என்ன பண்ணிடலாம், முழங்கால் படிட்டு. ஒரு பாட்டி அம்மா என் கூட வந்து ஜெபத்தில் இருப்பாங்க அடிக்கடிக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த டெலிஃபோன் பூத் அப்போல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை ஒரு அட்டை வாங்கின்னு வந்து வீட்டில் ஒரு அரை மாதிரி ரெடி பண்ணி அதை ஃபோல்டு பண்ணி வச்சுருவாங்க. அப்போது மற்ற 6 படி அந்த அறை வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்டையை வந்து 4 சைடு போட்டு அதுக்குள்ளே போய் முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. புரியுங்களா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ரசிக்கப்பட்டாங்க. இல்லையா? நம்ம வீட்டில் அறை வீடு இருக்கா? இருக்குதாம்மா? ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியல அப்படின்னா, உன் மேலே ஜெபம் ஆவியை நீ பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கிறோடு இணையணும், ஜெபிக்கிறோடு ஐக்கியமாக இருக்கணும், ஜெபிக்கிறோடு என்ன செய்யணும், உறவு கொள்ளணும். புரியுங்களா? அப்படி நீ பண்ணிங்கன்னா உங்கள் மேலே ஜெபம் ஆவி டான்னு என்ன பண்ணிவிடும், ஆவியை இறங்கிடுவார். மேய்ப்பர்கிட்ட வந்து பேசுங்க ஒரு அரை மணி நேரம். மேய்ப்பர் அருமையான சகோதரிகிட்ட பேசுங்க, சகோதரிகிட்ட பேசுங்க. ஜெபாய் வருமா? வராதா? வரும். நீங்கள் அவங்க பேசணும். யார்கிட்டயோ பேசுனா பிரயோஜனம்? நமக்கு பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? வீண் வார்த்தை பேசுனா அது கணக்கு ஒப்பி வைக்கணும் ஆண்டு சொல்கிறாரு. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கொடிய காலம், பயங்கரமான காலம் இது, ஆண்டுடைய வருகையின் காலம். அல்லேலூயா. இனி காலம் தப்பிக்க, என்ன காலம் செல்லாது இனிமேல். புரியுங்களா? சோறு கூட என்ன ஆகிடும் சொல்லுங்கள். நீங்கள் போய் பாருங்கள், மியான்மரில் 1 கிலோ அரிசி 4000 ரூபான்றாங்க. இனிக்கும் ஸ்ரீலங்காவில் அரிசி எவ்வளோ? 3000. யோசித்து பாருங்கள். நமக்கெல்லாம் ஆண்டவர் 30 ரூபா கொடுத்தா தக்காளி வந்துடுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். ஜெபம் இருக்கிறதா தான் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தேசத்தை. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெப நேரத்தை என்ன செய்யணும், பெருக வைக்கணும். புரியுங்களா? ஜெபத்துக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் தேசத்தை ஆசீர்வதிங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. கர்த்தர் யோபு ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. யோபு என்ன பண்ணார், தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். கர்த்தர் சிறையிருப்பை என்ன பண்ணிட்டார், மாற்றினார். அல்லேலூயா. அப்போ நம்மளை மாற்ற மாட்டாரா? மாற்ற மாட்டாரா? நீங்கள் மற்றவர்கள் யாருக்காச்சும் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ ஏழைகள், திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், குடிக்காரர்கள், எவ்வளோ இந்த விபச்சாரிகள், வேசித்தனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதா? இந்த 74 மணி நின்று பாருங்கள், உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டுரும். புரியுங்களா? கடைசி அன்றைக்கி நைட்டில் பாருங்கள், எல்லாம் வந்துடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எண்ணெய் பூசி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கடைசி நைட்டு என்றைக்கு? அது சனிக்கிழமை நைட்டு. நாளைக்கு நைட் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாருமே எண்ணெய் பூசி என்ன பண்ணுவோம், நீங்கள் எல்லோரும் ஜெபாவியே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்காக எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு நல்ல கரங்களை வைத்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் உங்களுக்காக. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் விழுந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தானாகவே எழுப்புதல் வரும் வசனத்தின் மேலே. அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம் பெறணுன்னு இப்போ நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு எனக்கு புரிஞ்சது? முன்னே நம்ம வசனத்துக்குள்ளே போகலை. அல்லேலூயா. இது வரைக்கும் பேசுனதெல்லாம் என்னது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போயிடும். அதனால் அகத்த என்ன பண்ணார், சில ஆலோசனை பேச விட்டார். இனிமேல் தான் நம்ம வசனத்தை எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெபம் இருக்குது, துதி ஆராதனை இருக்குது. எங்கேயும் போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக கேட்குற நேரம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க ஐயா? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் போனது தெரிதா?
ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சத்தியத்தை இன்னும் அதிகமாக கேட்டு கொஞ்சம் நல்ல இருதயம் கொடுந்துட்டு ஏறிட்டோம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, சிடி டிவிடி ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம். 15, கைப்பிரதி ஊழியம். 16, கிராம ஊழியம். 17, மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18, நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19, சமூக நலப்பணிகள் ஊழியம். 20, இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.